அனைத்து புகழும் நம்மை படைத்து நமக்காக இந்த அகிலங்களையும் படைத்து நம்மளை மன்னித்து இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனான பரம்பொருளுமான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த மாதம் ரமலான் மாதம். ஏற்கனவே 2 வகுப்பு பார்த்துருக்கோம். ரமலான்னா என்ன, நோன்பு எதுக்காக கடமையாக்கப்பட்டிருக்கு, யார் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு, தொடர் நோன்புனா என்ன, பரிகார நோன்புனா என்ன, ஏன் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டே வரோம் இல்லையா. தொடர் நோன்புங்கிறது ரமலான் நோன்பு தொடர் நோன்புன்னு சொல்லலை. இறைவன் வந்து குர்ஆனில் மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டால் அதுக்கு பரிகாரமாக 2 மாதம் நோன்பு தொடர் நோன்புன்னு சொல்கிறான். அந்த நோன்புக்கு அப்புறம் அந்த நோன்பு அவங்க விதிக்கப்பட்டிருக்கு. யார் மனைவியை தாய்க்கு ஒப்பிடுறாங்களோ அவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. 2 மாதம் தொடர் நோன்பு இல்லையா, அதை பார்த்தோம் நம்ம. அடுத்து ஒரு நம்பிக்கொண்டவரை தவறுதலாக கொலை செய்து விட்டால் அவர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. நம்ம யாரும் கொலை செய்யலை, ஆனாலும் குழப்பம் கொலையை விட கொடூரமானது இல்லைன்னு சொல்கிறான். குர்ஆனில் குழப்பம் கொலையை விட கொடூரமானதுங்கிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ குழப்பம் பண்ணியிருக்கோம் இல்லையா. குடும்பத்தில், சமுதாயத்தில், இன்னும் ஆன்மீகத்தின் பேரால், இறைவன் பேரால், வேதத்தின் பேரால், நபியின் பேரால், மார்க்கத்தின் பேரால் நிறைய குழப்பம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக வாழ்நாளில் ஒரு வாட்டியாச்சும் 2 மாதம் தொடர் நோன்பு வைக்கணும், அவர் மீது விதிக்கப்பட்டிருக்கு நம்ம மீது. சரியா. அடுத்து சத்தியத்தை முறிக்கும் போது 3 நோன்பும். இப்படி நம்ம நினைக்கிறோம். அந்த நோன்பு வரிசையாக பார்த்தோம். அப்போ நோன்புனா என்ன, நோன்புனா தவிர்ப்பது, தவிர்த்து கொள்வது, தடுத்து கொள்வது, அல்லது விலகிக் கொள்வது, கட்டுப்படுத்திக்கொள்வது, மனதை கட்டுப்படுத்திக்கொள்வது. நோம்புனா பட்டினியாக கிடக்க மட்டும் கிடையாது. நோம்புடைய சாராம்சமே தவிர்த்து கொள்ளுங்கள், தடுத்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள். இது குணமனலேருந்து வரும், குணத்தை கொண்டு வரும். சரியா. ஏன் ரமலான், இந்த ரமலான்னு புனித மாதம் என்ன சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க மார்க்க அறிஞர்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, ரமலான்றது புனித மாதம், புண்ணியம் அதிகம் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குர்ஆனில் என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த ரமலான் மாதத்தில் சொர்க்க வாசல் திறக்கப்படும், நரக வாசல் மூடப்படும். இந்த ரமலான் மாதத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் பன்மடங்கு கூலி கொடுக்கப்படும், இப்படிலாம் சொல்கிறாங்க. அது குர்ஆனில் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ சொர்க்க வாசம் திறக்கப்படும் அப்படின்னா சொர்க்கம் எவ்வளோ பெருசு சிந்திக்கணும்ல. இறைவன் சொல்கிறான், யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்வார்களோ அவர்களுக்கு வானங்கள் பூமி போட்டுங்கிறான் அந்த சொர்க்கம் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ எத்தனை சொர்க்கம் இருக்குது, அத்தனை சொர்க்கம் திறக்கப்படுமா, அவ்வளோ பெரிய கதவு இருக்கா. சரியா. அப்படின்னு குர்ஆனில் ஆதாரம் இருக்கா. நரக வாசல் மூடப்படும், சைத்தான் விலங்கிடப்படுவான், இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் குர்ஆனில் இல்லாத ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த மாதத்துக்கு மட்டும் ஒரு புனிதம் இருக்க மாதிரியும், இந்த மாதம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்குமான கூலி பன்மடங்கு இருக்க மாதிரியும், சைத்தான் விலங்கிடப்படுவான்றதும், சொர்க்கம் திறக்கப்படும் என்றதும், நரகம் மூடப்படும் என்பதும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குர்ஆனில் அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து ஏன் இந்த மாதத்தில் ஏன் நம்ம நோன்பு வைக்கணும். இது ரமலான் மாதம். ரமலான் மாதம் என்ன, குர்ஆன் இறங்கிய மாதம் அப்படின்றாங்க. அவர் என்னன்னு சொன்னால், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டதுன்னா இந்த காலத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதில் மனிதர்களுக்கு தெளிவான விளக்கமாகும் பிரித்தறிவுமான குர்ஆன் இறக்கப்பட்டது. எவர் அதை அடைகிறாரோங்கிறான். உங்களில் எவர் அதை அடைகிறாரோன்னு என்ன புரியுதாப்ப, அந்த வேதத்தை யார் அடைகிறாரோ அவர் மீது கொடுமை, அவர் மீது தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. இப்போ வேதத்தை அடையிறதுனா என்ன, சிந்தித்து உணர்ந்து தெளிவு வருது. இந்த வேதம் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. இந்த வேதம் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. என்ன வாழ்க்கைக்கு, நன்மையான வாழ்க்கைக்கு வழிகாட்டி. அப்போ நான் வேதப்படி வாழ்கிறேன்னா, வாழ்கிறதுக்காக தான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காலகட்டையும் வேதம் வந்துச்சு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தூதர் வந்தாங்க. அப்போ தூதர் வரும்போதெல்லாம் இந்த வேதத்தை நிராகரித்து, இந்த வேதத்தில் குழப்பம் செய்து, இந்த வேதங்களில் இடைச்சொல்கள் சொல்லி நிராகரிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ இறைவன் சொன்னால், இது இறுதி வேதம், இந்த குர்ஆன் இறுதி வேதம், இதுக்கப்புறம் ஒரு வேதம் வராது. அப்போ இதை நாமே இறக்கணும், நாமே பாதுகாக்கணுங்கிறோம். சரியா. அப்போ இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. யாரால், இறைவனால் பாதுகாக்கப்பட்ட வேதம். அப்போ இறைவனால் பாதுகாக்கப்பட்ட வேதம். சரி, எதுக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நினைவூட்டு நல்ல விஷயமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாத்துக்கும் மனசாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் ஆன்மா. ஆன்மா இல்லாத மனிதர்களே கிடையாது. மனிதனுடைய தன்மையை ஆன்மா கொண்டவன். மனிதன்னா ஆன்மாவை கொண்டவன். வேறு எந்த உயிரினுக்கும் ஆன்மா கிடையாது. இப்போ மனசாட்சி கொடுக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு தான் இறைவன் சொல்கிறேன், உங்களுக்கு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அது செவ்வையாக இருக்குது, அது தீமையும் நன்மையும் பிரித்தறிக்கக்கூடியது.
அப்போ அந்த ஆன்மாவில் வந்து என்ன செய்யுது, மனசாட்சி என்ன செய்யுது, நமக்கு தீமை நன்மை பிரித்தறிக்குதா இல்லையா? நம்ம ஏன் உணர்ந்துருக்கோம் என்னைக்காச்சும்? காலை எழுந்திருந்து ராத்திரி வரைக்கும் என் மனசு என் கூட பேசுது. இறைவன் சொல்கிறான், உங்கள் மனம் உங்க கூட பேசுங்கிறான். குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தில் 50:16 நிச்சயமாக நாமே மனிதனை படைத்தோம், அவன் மனம் அவனை என்ன பேசுன அறிவுங்கிறான். அப்போ என்ன அதுக்கு அர்த்தம்? அவன் மனம் அவனே பேசுனா நமக்கு தெரியல. இறைவன் சொல்கிறான், உங்கள் மனம் உங்கள்கிட்ட பேசுதுப்பா அப்படிங்கிறான். எப்போல்லாம் பேசுது? என்னைக்கா உணர்ந்துருக்குறோமா? அதையும் கவனிக்கிறது நம்ம. இப்போ இந்த ஆன்மா கவனிக்கிறது இல்லை, அதை மறந்துட்டு வாழ்கிறோம் அல்லது மறுத்துட்டு வாழ்கிறோம். அப்போ நினைவூட்டுதலாக, எச்சரிக்கையாகவும், உபதேசமாகவும், நற்செய்தியாகவும் இந்த வேதம் திருப்பியாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்போ நபிமாரில் வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம எங்கே திருப்புறாங்க? மனசாட்சி பக்கம் திருப்புறாங்க, நியாய உணர்வு பக்கம் திருப்புறாங்க, உண்மையின் பக்கம் நன்மையின் பக்கம் திருப்புறாங்க. அப்போ இந்த வேதம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நமக்கு நினைவூட்டும் நல்ல உபதேசம், நம்முடைய ஆன்மாவை நினைவூட்டக்கூடிய நல்ல உபதேசம். சரியா? அப்போ யாரெல்லாம் வந்து இந்த குர்ஆனை படித்து சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெறார்களோ, உள்ளச்சம் பெறார்களோ, நேர்வழி அடைகிறார்களோ, தன்னை உணர்றார்களோ, தன் படைப்பின் ரகசியத்தை உணர்றாங்களோ, இறைவனை உணர்றார்களோ, அவர்களுக்கு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நானும் நோன்பு வைக்கிறேன். இப்படி எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நானும் நோன்பு வைக்கிறேன். அப்போ அந்த நோம்புல அர்த்தமில்லாத ஒரு நோம்பு தானே. அதாவது சடங்கை பின்பற்றாதீர்கள். சடங்கு என்ன தெரியுமா? அர்த்தமில்லாத எந்த ஒரு காரியமும், அர்த்தமில்லாத எந்த ஒரு பேச்சும், அர்த்தமில்லாத எந்த ஒரு செயலும் சடங்கு. அப்படிதானே? கடவுள் பேரால, கடவுளை வழிபடுன்ற பேரால அர்த்தமில்லாத செயல் ஒவ்வொன்றுமே வந்து, அதாவது நமக்கு புரியாத, விளங்காத, தெரியாத, இப்போ புரியாத விளங்காத செயல் ஒவ்வொன்றுமே வந்து சடங்கு. இந்த மார்க்கம் சடங்கற்ற மார்க்கம். இந்த மார்க்கம் அப்படிங்கிறது, இஸ்லாம்ன்ற மார்க்கம் வந்து சடங்கற்ற மார்க்கம், சடங்கு நீக்கிய மார்க்கம், இப்ராஹிமுடைய மார்க்கம். இப்ராஹிம் சடங்குல தான் இருந்தார். அவர் சடங்கு வழிபாட்டில் இருந்தார், சிந்திக்க ஆரம்பித்தார், உணர்வு பெற்றார். அப்போ தான் அவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டுன்னு அர்த்தம். இப்படி ஏன் செஞ்சார்? நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், நாம் எதை வழிபட்டுருக்கோம், நம்ம இதுதான் கடவுள் நினைக்கிறோமே, இப்படி தெய்வம் நினச்சிட்ருக்கோம். இந்த தெய்வம் நாம் செஞ்சது தான், இந்த கடவுள் நம்ம செஞ்சது தான், இந்த சிலைகளை நம்ம வணங்கிட்டு இருக்கோமே அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். அப்போ இறைவன் அவருக்கு தெளிவு கொடுத்தான், உணர்வு பெற்றார். இப்போ அந்த மார்க்கம் என்னாச்சு? சடங்கற்ற மார்க்கம். அப்போ இந்த இஸ்லாம்ன்றது சடங்கற்ற மார்க்கம். இப்ராஹிம் தான் பின்பற்ற சொல்கிறான். முகமது நபி இறைவன் சொல்கிறான், நீங்கள் இப்ராஹிமை பின்பற்றுங்கிறான். முகமது நபி என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காமிச்சிட்டான், அது இப்ராஹிமுடைய மார்க்கமாகும், ஆகவே நீங்களும் அதை பின்பற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குர்ஆனை வந்து படிக்காமல், சிந்திக்காமல், உணராமல் நான் வெறும் நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிறது அது சடங்கு, அர்த்தமற்ற சடங்கு இல்லையா? சரி, இப்போ இந்த மாதம் என்ன மாதம் இது? இந்த மாதம் சொல்கிறாங்க, இறைவன் எது குறிப்பிடலை. இல்லை சார், இந்த மாதம் அப்படின்னால அது காலம்னு அர்த்தம். எவர் அதை அடைகிறாரோ ஒவ்வொரு தனித்தனி காலம். யார் சிந்தித்து உணர், இந்த மாதமாகட்டும் எந்த மாதமாகட்டும், இந்த குர்ஆனை சிந்தித்து உணரும் போது அவருக்கு ரமலான். அதுதானே, தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் இந்த குர்ஆனை சிந்தித்து உணர்ந்து உள்ளச்சம் வருது, பயபக்தி வருது, மரண பயம் வருது, மறுமை பற்றி பயம் வருது, இறைவனை பற்றியான பயம் வருது, என்னுடைய செயலுக்கு எனக்கு நான் வந்து நியாய உணர்வு பெறுறேன் அப்படின்னா இப்போ தான் ரமலான் அவருக்கு. அந்த மாதிரி நம்ம உணர்ந்துருக்குறோமா? நம்ம ரமலான் அடைஞ்சிட்டோமா? நமக்குள்ள நாமளே கேள்வி கேட்கணும். நான் ரமலான் அடைஞ்சிட்டேனா? சிந்திக்கிறேனா? உணர்றேனா? எனக்குள்ள ஒரு பயம் வருதா? உள்ளச்சம் வருதா? இறைவன் அறிகிறேனா? அப்படின்னா அப்போ தான் ரமலான் நம்ம அடையிறோம். இல்லைன்னா ரமலான் நம்ம அடையலை. எப்படி வந்து பகல் வந்துருச்சு, நான் தூங்கிட்டே இருக்கேன்னா பகலில் நான் அடையலைன்னு அர்த்தம். அப்படி தானே? இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு காலைல ஒரு மணி நேரம் தூங்குறாங்கல்ல, பகல் வந்துருச்சு, விடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கும் விடியலை, அவனுக்கும் அந்த பகல் அடையலைன்னு அர்த்தம். இரவு வந்துருச்சு, யாரெல்லாம் அந்த இரவில் தூங்க போகலை, இன்னும் வந்து லைட்டை போட்டுக்கிட்டு வேடிக்கை விளையாட்டு இருந்துட்டு பொழுது போக்கிட்டு இருக்காங்களோ அவங்க இரவு அடையலைன்னு அர்த்தம். இரவு வந்துருச்சு, அவங்க அடையலை. அந்த மாதிரி நமக்கு ரமலான் அப்படிங்கிறது நாம் அடையலை, ஏன்னா நம்ம இன்னும் சிந்திக்கலை, உணரலை. பூமியில் பெரும்பாலும் நீங்கள் பின்பற்றுவீர்களானால் அவர்கள் அல்லாஹ்வின் பாதை விட்டு வழிகெடுத்து விடுவார்கள். பெரும்பாலும் செய்து நம்ம செய்யக்கூடாது. இப்படி பூமியில் பெரும்பாலும் நீங்கள் பின்பற்றுவீர்களானால் அவர்கள் அல்லாஹ்வின் பாதை விட்டும், இறைவனுடைய பாதை விட்டும், சத்திய பாதை விட்டும் அவர்களை வழிகெடுத்து விடுவார்கள். பெரும்பாலும் யூகங்களை தான் பின்பற்றுகிறார்கள், கற்பனையை பின்பற்றுகிறார்கள். நம்மளும் யூகங்களையும் கற்பனை தான் இருக்கிறோம். எப்படி? நம்ம வேதத்தை உணராமல் சிந்திக்காமல் எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். அப்படி எல்லாரும் நோன்பு வைக்கிறேன், நான் நோன்பு வைக்கிறேன். எல்லாரும் ரம்ஜான் கொண்டாங்க, நான் ரம்ஜான் கொண்டாடுறேன். எல்லாரும் தொழுகிறாங்க, நானும் தொழுகிறேன். எல்லாரும் நான் இஸ்லாம் சொல்கிறேன், நானும் இஸ்லாமுங்கிறேன். அவ்வளோதான். முதல்ல நான் அந்த வேதத்தில் போய் நான் எங்கே இருக்கிறேன் சிந்திக்கணுமா இல்லையா, உணரணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கி கூட சிந்திக்கலாம், ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கூட நம்ம சிந்திக்கலாம், இப்போலேருந்து கூட சிந்திக்கலாம். இந்த குர்ஆனை எடுத்து திறந்து பார்த்து படித்து சிந்திச்சு அதை நம்ம ரமலான் அடைஞ்சிட்டோமா, அடையணுமா? எல்லாத்துக்கும் ஒரு பயபக்தி வேணும். சரியா? என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதம் எப்படியாவது நோன்பு அடைச்சிடணும். எவ்வளோ வயசானாலும் சரி, உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போயிட்டு ஊசி போட்டு மருந்து போட்டு
இப்படி காலை சகரும் சாப்பிட்ருவாங்க, மருந்தையும் சாப்பிட்ருவாங்க. என்ன சொல்லுவாங்க, அப்போ நான் நோம்பு விடக்கூடாதுப்பா, ஏன்னா இந்த வருஷம் விட்டு அடுத்த வருஷம் இருப்பானு தெரியாது, அதனால் நோம்பு பிடிச்சாகும். அப்போ எல்லோட சேர்ந்து நான் நோம்பு வைக்கிறேன். திரும்பி நோம்பு திறந்தோன்னா நோம்பு அமைச்சிடுவாங்க, மருந்தையும் போட்டுப்பாங்க. எப்படி இருக்குது பாருங்க. இறைவன் நம்பியாச்சு, இணைப்பு இருக்குது கூடவே. நான் பிஸ்மில்லா சொல்லி இந்த மருந்தை போடுறேன், இந்த ஊசியை போட்டுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வின் பேரால் மருந்து போட்டுக்கிறது, மாத்திரையை போட்டுக்கிறது. அப்போ நம்ம என்ன இறைவனை உணர்றோம்? சரியா? அதனால் எல்லாரும் சரியாக நம்ம செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியானது, தனித்துவமானது. ஒவ்வொருத்தரும் தனித்தனி அகிலம் உண்டு. அதனால் யாரும் நான் இந்த ரமணான் இல்லைன்னு சொல்ல வரல, நீங்கள் தொழு வேணாம், நீங்கள் நோன்பு வைக்க வேணாலும் சொல்ல வரல. முதல்ல உணரணும், வேதத்தை உணரணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அது புரியும். இறைவனா யார், படைப்பின் நோக்கம் என்ன, எப்படி இறைவனை வழிபடணும், நோன்பு எதுக்காக வைக்கணும் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். சரியா? அப்போ எப்போ நம்ம ஒரு இறைவனை ஏற்றுக்கிட்டோமோ அப்போவே நம்ம தவிர்த்து கொண்டு போயிட்டேன். எப்போ ஒரு இறைவனை எடுத்தாச்சு, ஏற்றுக்கிட்டோம், அந்த இறைவனை நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம எதை தவிர்த்துக்கணும், எது நோன்பு தவிர்த்துக்கணும், எதை நம்பிக்கணும், ஏனை இறைவனை, அதாவது ஏனை தெய்வங்களை, அவனை தவிர இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். இனி அவன் ஒருத்தன் தான், இது தவிர்த்து, இது நோம்பு தான். இது நோம்புனா தவிர்த்து கொள்ளுதல், தடுத்து கொள்ளுதல். அப்படிங்கும்போது இப்போ நான் எதை தடுத்துக்கணும், நான் எதெல்லாம் கடவுள் நம்பிட்டு இருந்தனோ, எதெல்லாம் தெய்வம் நம்பிட்டு இருந்தனோ, எதெல்லாம் என்னை பாதுகாக்க நம்பிட்டு இருந்தனோ அதெல்லாம் தவிர்த்துக்கணும். அப்போ இறைவன் போய் நம்பிக்கொண்டாச்சா, இப்போ நோம்பு பிடிக்கணும். எப்படி நோம்பு பிடிக்கணும், நான் இதை தவிர, இறைவனை தவிர வேறு எதையும் நான் நம்ப மாட்டேன், எல்லாம் தவிர்த்துக்கணும். அடுத்து அல்லாவையும் இறுதி நாளை நம்பிக்கொண்டாச்சா, இப்போ அல்லாஹ் இறுதி நாள் நம்பினதுக்கு அப்புறமேலு அந்த இறுதி நாளில் என்ன, மனசாட்சி நியாய உணர்வை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இறுதி நாளில் தீர்ப்பு வழங்கப்படும். அந்த இறுதி நாள் என்ன, செய்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் கூலி கொடுக்கப்படும். இதெல்லாம் யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ அவர்களே சரி, இதெல்லாம் தவிர்த்துக்கணும். அநியாயங்களை தவிர்த்துக்கணும், வரமீறதை தவிர்த்துக்கணும், மானக்கேடான விஷயங்களை தவிர்த்துக்கணும், இல்லையா? இன்னும் பொய் சொல்வது, புறம் பேசுவது, தீய குணங்கள், தீய செயல்கள், தீய பார்வை, தீயது கேட்பது, இதெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் நோன்பு. அப்படி வெறும் நான் சாப்பாடை மட்டும் தவிர்த்துக்கணும் இல்லை, உங்களுக்கு கெட்ட குணங்கள், கெட்ட செயல்கள், கெட்ட பார்வை, கெட்டதை கேட்குறது, கெட்டதை பேசுறது, கெட்ட செய்கிறது எல்லாமே தவிர்க்கணும். ஏன், அல்லாஹ்வையும் இறுதி நாளை நம்பிட்டேன், மறுமையை நம்பிட்டேன், இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கைக்கு நம்பிட்டேன்னா இப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. என்ன நோன்பு? இப்போ தீய செயலை விட்டு விலகிறது, தவிர்க்கிறது. சரியா? அப்போ நம்ம இப்படி தான் உணர வேண்டியதாக இருக்குது. வேதத்தை உணரும் போது, சிந்திக்கும் போது, நான் இதில் எங்கே இருக்கேன், என்ன நான் உணரணுமா இல்லையா? இறைவன் மனிதனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு நன்மை தீமை அறிவிக்கப்பட்டிருக்கு. படைப்பிலே மேலான படைப்புனா மனிதன் தான். அப்போ இறைவன் நம்மளை கண்ணியப்படுத்திருக்கான்ல, நம்ம இறைவனை கண்ணியப்படுத்துகிறோமா அப்படின்னா இறைவன் சொல்கிறான், அவர்கள் என்னை கண்ணியப்படுத்த வேண்டியபடி கண்ணியப்படுத்தவில்லைங்க. இறைவன் சொல்கிறான், நான் உன்னையை கண்ணியப்படுத்திருக்கேன்பாங்கிறான். மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்கேன், அவனுக்கு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு உடை கொடுக்கப்பட்டிருக்கு, உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு, உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ கண்ணியமாக நான் படைச்சிருக்கேன், கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை கண்ணியப்படுத்தும் முறைப்படி கண்ணியப்படுத்தவில்லை. அத்தியாயம் 22-74. குரானில் அத்தியாயம் 22-74 ஒவ்வொரு வருஷமும் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இனிலேருந்து குரானை படிக்கணும், சிந்திக்கணும். இப்போ நமக்கு ரமலான் ஆரம்பமாகும், இப்போ தான் நோன்பு கடமையாகும் சிந்தித்து உணரும் போது. 22-74 அவர்கள் அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு கண்ணியப்படுத்துவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவன், மிகைத்தவன். அல்லாஹ் கண்ணியப்படுத்த என்ன சொல்கிறான், என்னை கண்ணியப்படுத்தலைங்கிறான். எப்படி? இந்த குர்ஆன் இறை செய்தி, இறை வாக்கு, நற்செய்தி, எச்சரிக்கை, உபதேசம், இதை நம்ம அலட்சியப்படுத்துவோம், கவனிக்கிறதே இல்லை. இது குர்ஆன்றது வேதம்ங்கிறது, எந்த வேதம் ஆகட்டும், வேதம்னாலே அது இறை செய்தி, இறை வாக்கு. மனிதர்களுக்கு இறைவன் செய்தி அனுப்புகிறான், நற்செய்தி கூறுறான், எச்சரிக்கை செய்கிறான், உபதேசம் பண்ணுறான். அப்போ நம்ம அதை சிந்தித்து உணராமல் அதை நம்ம அலட்சியப்படுத்தும் போது சொல்கிறான், அவர் என் பேச்சை கேட்கலப்பா, அவன் கண்ணியப்படுத்தலை, என்னை அசிங்கப்படுத்திட்டான், அலட்சியப்படுத்திட்டான். எப்படி நம்ம பெற்றோர் நம்ம பேச்சு கேட்கலன்னு சொல்லுவாங்க. பெற்றோர் எதாவது விஷயம் சொல்கிறாங்க, நம்ம கேட்கல, கவனிக்காமலே சொல்லுவாங்க, அவனுக்கு ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு போகிறானப்பா, அவன் கண்ணியமாக இல்லையே, கண்ணியப்படுத்த மாட்டானே. அப்போ யாருடைய செய்தியை நம்ம எடுத்து கவனிக்கிறோமோ, கேட்குறோமோ, அவங்களை கண்ணியப்படுத்தணும், அப்படித்தானே? அப்போ இறைவன் சொல்கிறான், வேதத்தின் மூலிமா நான் உன்கிட்ட பேசுகிறேன், தூதர் மூலிமா உன்கிட்ட பேசுகிறேன், மனசாட்சி மூலிமா உன்கிட்ட பேசுகிறேன், நீ என்னை கண்ணியப்படுத்தவே இல்லைங்கிறான். நான் மனசாட்சியும் கவனிக்கிறது இல்லை, வேதத்தையும் படிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. ஆனால் நினைச்சிறேன், சடங்காக நானும் வழிபாடு பண்ணுறேன்,
தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத்து கொடுக்குறேன், எல்லா சடங்கும் பண்ணுறோம். ஏன்னா எல்லா செயலும் அது எப்போ சடங்காக மாறுது? அர்த்தமில்லாத செயல் செய்யும்போது, நான் உணராமல் செய்யும்போது சடங்காக மாறும். நன்மை செய்வது இறைவன் வாக்களிச்சிருக்கான். நீங்கள் நன்மை செய்யுங்கிறான், ஜக்காத்து கொடுங்க, பிறகு உதவி செய்யுங்க, ஏழைக்கு உதவி செய்யுங்க, பசியோருக்கு உணவு கொடுங்க, உங்களுக்குள்ளே நன்மை செய்யுங்க, இதெல்லாம் அவன் கடமையாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை நீங்கள் உணராமல் பெருமைக்காக செய்யக்கூடாது, பணிவோட உள்ளத்தோடு செய்யணும். இறைவனை வழிபடுவது கடமையாக்கப்பட்டிருக்கு. ஆனால் எப்படி வழிபடுன்னு தெரியாமல் நான் வெறும் சடங்காக தொழுதுட்டுருக்கேன். நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. வேதம் புரியாமல் நினைக்கிறேன், வேதம் புரியல, நபி அறியல, இறைவன் மேல் உள்ளட்சம் இல்லை, ஆனால் நோன்பு வச்சுட்ருக்கு. இது சடங்கு தானே. அப்போ இவன் சொல்கிறான், அவர்கள் அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு கண்ணியப்படுத்தவில்லை. எனக்காக செஞ்சுருக்கோமா? இந்த வசனத்தை படிச்சிருக்கிறோமா? நமக்கு தான் தெரியாது. நமக்கு அரபி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அரபியில் ஓதுங்க, ஓதுனா புண்ணியம் கிடைக்கும். குர்ஆன் தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னு சில பேர் ஒருத்தவங்க கேட்குறாங்க மார்க் அறிஞர்கிட்ட. குர்ஆன் எங்களுக்கு அரபி தெரியாது, குர்ஆன் படிக்க வராது, அப்போ சில நேரத்தில் கொஞ்சம் இழுத்துக்கூடி படிக்கிறேன், இதுக்கெல்லாம் நன்மை உண்டா? இந்த மாதத்தில் குர்ஆனை படித்தா புண்ணியம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் படிக்க தெரியாமல் எழுத்துக்கூடி படிக்கிறாங்க, அது புண்ணியமானு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, நீங்கள் குர்ஆன் படிக்க தெரியாதாலும் பரவாயில்ல, 2-3 வசனங்களை படித்தாலே நன்மை கிடச்சிரும். எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க சில சடங்கை மட்டும் சொல்லித்தராங்க. குர்ஆன் படித்த நன்மை கிடச்சிரும், நீங்கள் இந்த திக்ரு ஓதுனா நன்மை கிடச்சிரும். இப்படி இந்த குர்ஆன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி நமக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குது. அது தெரியாமல் அது ஒரு சடங்காக அதை ஓதிட்டு கேட்டுட்டு இது நமக்கு நன்மை கிடைக்கணும், எப்படி நன்மை கிடைக்கும்? அப்போ இறைவன் சொன்னால் அவர் கண்ணியப்படுத்தவில்லைங்கிறான். இறைவன் என்னை கண்ணியப்படுத்தவே இல்லைப்பா, என்னை கவனிக்கவே இல்லை, செவிசாய்க்கவே இல்லைங்கிறான். படித்தாதானே புரியும், வேதத்தை படித்தாதானே புரியும், சிந்திச்சாதானே புரியும். சரியா? 21:10 ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் அல்லது ஒவ்வொரு வழிபாடு தலங்கள்லையும் வேதத்தை கையில் எடுத்துட்டு அந்த மத குருமார்கள் வேதத்தை போதிக்கணும், மதத்தை போதிக்கூடாது. இன்றைக்கி நம்ம மதத்தை தான் போதிக்கிறோம், வேதத்தை போதிக்கிறாங்களா? வேதம்னா என்ன? புரிதல், உள்ளச்சம் கொள்ளுதல். எனக்கு புரிஞ்சாது வேதம், புரியலாம் அது போய் வந்துடும். அப்படிதானே? அப்போ ஒவ்வொரு வழிபாடு தலங்களையும் சரி மத குருமா என்ன செய்கிறாங்க? மந்திரத்தை தான் சொல்லித்தராங்க, வேதத்தை சொல்லித்தரல. அப்போ வேதத்தை சொல்லணும், இந்த வசனத்தை சொல்லி இது இப்படி எல்லாம் புரிய வைக்கிறான், இப்படி இறைவன் சொல்கிறான், இப்படி வழிகாட்டுறான், இதை தவிர்த்துக்கணும், இதை செய்யணுங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணுமா இல்லையா? அப்போ குருமாருடைய வேலை என்ன? வேதத்தை போதிக்க தானே வேலை, மதத்தை போதிக்கூடாதுல்ல. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? மதத்தை போதிக்கிறாங்களா வேதம் போதிக்கிறாங்க நம்ம சிந்திக்கணும். இப்போ நம்மகிட்ட வேதம் ஒரு கையில் இருக்குது, நம்ம தனித்தனியாக சிந்திக்கலாம்ல. சரி, 21:10 உங்களுக்கு நிச்சயமாக நாம் வேதத்தை இறக்கியுள்ளோம், அதில் உங்களுக்கு சிந்தித்துணர்தல் உள்ளது, இனியும் நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? கேட்குறான். இப்படி உங்களுக்கு நிச்சயமாக நாம் வேதத்தை இறக்கியுள்ளோம், அதில் உங்களுக்கு சிந்தித்துணர்தல் உள்ளது, இனியும் நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? இனிமே விளங்க மாட்டீங்கன்னு கேட்குறான். இனிமே சிந்திக்க மாட்டீங்க, உங்கள் காலம் கடந்துக்கிட்டே இருக்கு, நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்படி காலம் கடந்துக்கிட்டே இருக்கு. நேரம் என்ன பொறுத்தவன்? நேரம் நெருங்கின என்ன அர்த்தம்? உங்களுடைய முடிவு காலம், உங்களுடைய காலம் நெருங்கிடுச்சு, நேரம் நெருங்கிடுச்சு, நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீங்க. அப்படிதானே? அப்போ இனியும் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களான்னு கேட்குறான். 29:51 அவர்களுக்கு வழிகாட்டும் இவ்வேதத்தை நாம் உம்மீது இறக்கியிருக்கின்றோம். நபிட்ட சொல்கிறான் அவர்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு. இது குர்ஆன் மனிதர்களுக்கானதான், எந்த ஒரு மதத்துக்கான கிடையாது. குர்ஆன் இஸ்லாமியருக்கு முஸ்லீமுக்கெல்லாம் சொல்ல, இது மனிதர்களுக்கு. இதில் முஸ்லீம் சொல்லக்கூடிய என்ன அர்த்தம்னா அரபி வார்த்தை, முஸ்லீம்னா அரபி வார்த்தை. நம்பிக்கொண்டவர்கள், இப்படி கடவுள் மீன் நம்பிக்கொண்டவர்கள், இறுதி நாள் மீன் நம்பிக்கொண்டவர்கள் தான் முஸ்லீம்னு அர்த்தம். நம்பிக்கொண்டவர்கள் விசுவாசமுடைய அர்த்தம். முஸ்லீம்னா ஒரு மதம் கிடையாது, இன்னொரு மதத்தை சொல்ல. மனிதர்களில் யார் நம்பிக்கொள்கிறார்களோ அவர் முஸ்லீம்கள், யார் உள்ளட்சம் கொள்கிறார்களோ அவர் முஸ்லீம்கள், யார் நன்மை விரும்பி தீமை விட்டு விலகிறார்களோ அவர் முஸ்லீம்கள். புரியுதாப்ப? ஏன்னா நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவராயினும் சாபியன்களாயினும் யார் நம்பிக்கொண்டு நல்ல செய்கிறார்களோ அவர் முஸ்லீம்கள். அவர்களை நீங்கள் என்ன மதமானா இருந்துட்டு போங்க, ஆனால் ஓர் இடமை நம்பிக்கொண்டு இறுதி நாள்மை நம்பிக்கொண்டு நன்மை செஞ்சு தீமை விலகணும், இல்லைதான்? இவர்கள் தான் முஸ்லீமே தவிர முஸ்லீம்கள் ஒரு கேட்டகரின்னு சொல்லலை. சரியா? சரி, இப்போ அவர்களுக்கு வழிகாட்டும் வேதத்தை நாம் உம்மீது இறக்கியிருக்கின்றோம், இந்த மனிதர்களுக்கு வழிகாட்டும் வேதத்தை நாம் உம்மீது இறக்கின்றோம் என்பது அவர்களுக்கு போதாதா? வேறு என்ன வேணும்னு கேட்குறான். எவ்வளோ பேர் அத்தாட்சி? உங்களுக்கு வேதமே கொடுக்கப்பட்டிருக்கு, வேதத்தில் ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதத்தை பற்றி இறைவன் சொல்லும்போது ஒரு மலையின் மீது இந்த வேதத்தை இறக்கிறதுன்னு சொன்னால் இந்த மலை இறைவனுடைய பயத்தினால் அஞ்சு நடுங்கி விடுன்றான், பிளந்து போயிருங்கிறான். நம்ம போன வாட்டி படிச்சோம்ல, போன கிளாஸில். மலையின் மீது குர்ஆனை இறக்கி வைத்திருப்போமானால் அது அல்லாஹ்வின் பயத்தினால் நடுங்கி பிளந்து போகும்.
அந்த அளவுக்கு இந்த வேதம். திருப்பி இந்த வேதத்தை சொல்லும்போது சொல்கிறேன், இந்த வேதத்தை நீங்கள் விளக்கம் தேடினீங்கன்னா, விளக்கம் உணர ஆரம்பிச்சிங்கன்னா, கடல் மையானாலும் எழுத முடியாது, வார்த்தைகள் இறைவனுடைய வார்த்தை முடியாது. 7 கடல் மையானாலும் எழுத முடியாதுங்கிற. உலகத்தில் மரங்கள்லாம் எழுதுவரானாலும், இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்தை வந்து ஒரு மரத்தை வெட்டி அந்த பென்சில் மாதிரி செஞ்சோம்னா ஒரு 7 லட்சம் பென்சில் வருமா, 5லேருந்து 7 லட்சம், ஒரு மரத்தை போட்டு 3லேருந்து 7 வரைக்கும். அப்போ உலகத்தில் மரங்கள்லாம் அந்த மாதிரி பென்சில் ஆளாலும், அந்த ஒரு எழுதுகோள் ஆனாலும் எழுத முடியாது இறைவனுடைய வார்த்தைகள். அப்படிப்பட்ட பொக்கிஷம் இது. அதை தான் என்ன செய்யறோம், மந்திரம் மாதிரி ஓதிட்டு இருக்கும். அப்படித்தானே? உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் படைக்கப்பட்டார்களோ, இன்னும் படைக்க வேண்டிய இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த வேதம். இதுவரைக்கும் எத்தனை கோடி மக்கள் படைக்கப்பட்டாங்களோ, இன்னும் எத்தனை கோடி படைக்கப்பட வேண்டி இருக்காங்களோ, அத்தனை பேருக்கு இந்த வேதத்தை விளக்கம் இருக்கு. அப்படிப்பட்ட வேதத்தை தான் மந்திரமா ஓதிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப அவர்களுக்கு வழிகாட்டும் வேதத்தை நாம் உம்மீது இறக்கி இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு போதாதா? நிச்சயமாக அதில் பேரால் கூடையும் நம்பிக்கொண்ட சமூகத்தாருக்கு சிந்தனையும் தெளிவும் இருக்கின்றன. திருப்பி குரான் வேத சொல்லும்போது சொல்கிறேன், குரானை சொல்லும்போது சிந்தனை இருக்குது, தெளிவு இருக்குது, புரிதல் இருக்குது, ஞானம் இருக்குது, வழிகாட்டுதல் இருக்குது. எதுனாச்சும் உணர்ந்திருப்போமா? சொல்லுங்க, எதாவது தெரிஞ்சிருப்போமா? இது போதாதான் கேட்குறான். 38:29, அத்தியாயம் 38:29. பாக்கியம் பெற்ற வேதத்தை உம்மீது இறக்கி அள்ளினோம், அவர்கள் இதன் ஆதாரங்களை கவனித்து ஆய்வதற்காகவும் அறிவுடையோ சிந்தித்து உணர்வதற்காகவுமே ஆகும். என்ன சொல்ற? பாக்கியம் பெற்ற வேதம் சொல்றான் இறைவன். இந்த குர்ஆன் வந்து பாக்கியம் பெற்றது, பாக்கியமானது. இப்போ பாக்கியம் பெற்ற வேதத்தை உம்மீது இறக்கி அள்ளினோம், அவர்கள் இந்த ஆதாரங்களை கவனித்து ஆய்வதற்காகவும். இதில் ஆதாரம் கவனித்து ஆய்வுங்கிற நமக்கு புரிஞ்சாதானே கவனிக்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு. நமக்கு தான் புரியலையே, விளங்கலையே. நம்ம தான் அரபி தானே படிச்சிருக்கோம், அரபி மொழியில தான் புண்ணியம் நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு மொழி, அவ்வளோதான். வேதம் அரபின்னு இல்லை, உணர்வு தான் வந்து வேதம். உள்ளட்சம் தான் வேதத்துக்கான அடையாளமே. அப்போ பாக்கியம் பெற்ற வேதத்தை உம்மீது இறக்கிலும் அவர்கள் இதன் ஆதாரங்களை, மனிதர்கள் இந்த ஆதாரங்களை கவனித்து ஆய்வதற்காகவும் அறிவுடையோர் சிந்தித்து உணர்வு பெறுவதற்காகவும். இப்போதான் நோம்பு கடமை. எப்போ ஆராயிரமோ, சிந்திக்கிறோமோ, உணர்வு பெறுவோமோ அவர் மீது நோம்பு கடமை, எல்லாத்து மீது கிடையாது. அப்போ நோம்பு நம்மளாம் கடமையாக்கிட்டோம். நோம்புங்கிறது நமக்கு நம்ம கடமையாக்கிட்டோம். அது ஒரு சுமையாக இருக்குது, அது ஒரு பலுவாக இருக்குது, அது ஒரு சடங்காக இருக்குது. எப்போ லேசாக இருக்கும்? எப்போ நான் வேதத்தை சிந்தித்து உணர்ந்து என் வாழ்க்கையில் நான் வந்து உணர ஆரம்பிச்சனோ, எனக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சோ, எனக்கு வாழ்க்கை லேசாக இருக்குது, சுகமான வாழ்க்கையாக இருக்குது, கஷ்டமில்லாத வாழ்க்கையாக இருக்குது, மனசு அமைதியாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது, இன்னும் இறை நம்பிக்கை அதிகமாகிடுச்சு, உள்ள சரி, இப்போ மனசு லேசாக இருக்கும். இப்போ நோம்பு கடமையாக கட்டிருக்கு. இந்த நோம்பு எப்படி இருக்கும்? லேசாக இருக்கும், சுமையாக இருக்காது இல்லையா? 39:41. நிச்சயமா நாம் மனிதர்களுக்காக உண்மை கொண்டு இந்த வேதத்தை உம்மீது இறக்கிள்ளோம். நபிட்டு சொல்றான். எப்படி ஒவ்வொரு தூதரையும் சொல்லுவான், இங்கே மோமன் எப்படி சொல்றான்? நிச்சயமாக நாம் மனிதர்களுக்காக தான் சொல்றான், முஸ்லீம்காகவும் சொல்ல, இஸ்லாமியக்காக சொல்ல இல்லையா? மனிதர்களுக்காக உண்மை கொண்டுள்ள இந்த வேதத்தை உம்மீது இறக்கிள்ளோம். எனவே எவர் நேர்வழியை பின்பற்றி நடக்கிறார்களோ அது அவருக்கே, எவர் வழி தவறி கொள்கிறார்களோ அது அவருக்கே பாதகமாக வழிகட்டு போகிறார்கள். அன்றையும் நீர் அவர்கள் மீது பாதுகாவலர் அல்ல. இந்த மார்க்கத்தை நிர்பந்தம் கிடையாதுட்டான். சொல்லிடுங்க, எப்படி சொல்ல வேண்டியதான் கடமை. யார் நிர்பந்தப்படுத்த வேண்டாம். உண்மை தவிர கட்டாயப்படுத்த இல்லைங்கிற நபிக்கு சொல்றான். உண்மை தவிர அப்படின்னா உன் குடும்பத்தாரோ கட்டாயப்படுத்தக்கூடாது, நிர்பந்தப்படுத்தக்கூடாது. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை. இப்படி சத்தியத்தை சொல்லணும். இறைவனுக்கு இணை கிடையாது, இப்படி வேதத்துக்கு இணை கிடையாது. இறைவன் பொதுவானவன், வேதம் பொதுவானது, நபி பொதுவானவர். அப்போ இந்த வேதத்தை எடுத்து சொல்ல மாதிரி செய்யணும், நிர்பந்தம் இல்லாமல் சொல்லுங்க, அழகிய முறையில் சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கு பிரித்திருக்கக்கூடிய ஞானம் ஒவ்வொருத்தரும் இருக்கு. அவங்க சிந்திப்பதற்காக, உணர்வு பெறுவதற்காக இந்த வேதத்தை அவங்க திருப்பி தெளிவுபடுத்துங்க, நினைவூட்டு நல்ல உபதேசம். சரியா? அப்போ நிச்சயமா நான் மனிதர்களுக்காக உண்மை கொண்டுள்ள இந்த வேதத்தை உம்மீது இறக்கிலும். எனவே எவர் நேர்வழியை பின்பற்றுகிறாரோ வேதத்தை அடைகிறாரோன்னு அர்த்தம். வேதம் அடையாம நேரில் பின்பற்ற முடியாது இல்லையா? அப்ப வேதத்தை எவர் அடைகிறாரோ, நேரில் எவர் பின்பற்றுகிறாரோ அவர் வேதத்தை அடைந்தவர். அது அவருக்கே நன்மையாகும் அர்த்தம். அவருக்கு என்ன? அது நன்மையாகும். ஏன்னா அவர் செய்த நன்மை அவருக்கே, அவர் செய்த தீமை அவருக்கே. என்ன சொல்றான் இறைவன்? அவர் செய்த நன்மை அவருக்கே, அவர் செய்த தீமை ஒவ்வொருத்தருக்கும். அப்ப யார் நேர்வழியை பின்பற்றாரோ அவருக்கே நன்மையாகும். எவர் வழிதவறி கெடுகிறாரோ அவர் தனக்கு பாதகமான வழிகட்டு போகிறார். அன்றையும் நீர் அவர் மீது பாதுகாவலர் அல்ல. யார் மீதும் நீங்க பாதுகாப்பு கிடையாது.
சொல்ல வேண்டியதான் கடமை. அது மனைவி மக்களாக இருந்தாலும் சரி, உறவுல இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அழகிய முறையில் சொல்லியிருங்க. சரியா? 10:57 மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல உபதேசம் வந்துள்ளது. மனிதர்களே தானே கூப்பிட்றான். என்ன சொல்றான்? மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல உபதேசம் வந்துள்ளது. இருதயங்களுக்கு சுகமும் மேலும் நம்பிக்கொண்டவர்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்குது. இருதயத்துக்கு சுகங்கிறான். நீங்க எதை விரும்புறீங்க அந்த வாழ்க்கைக்கானது. நம்ம என்ன விரும்புகிறோம்? சுகமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, பயம் இல்லாத வாழ்க்கை, அப்படித்தானே? அதானே விரும்புகிறோம். ஒரு சந்தோஷம் வேணும், கவலை இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, சங்கடம் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, இதெல்லாம் விரும்புகிறோம். ஆனால் அதெல்லாம் இருக்குது. ஏன் விரும்புகிறோம்? நம்ம அதில் இருக்கிறதுனால இது விரும்புகிறோம். கஷ்டத்தில் இருக்கிறதுனால சந்தோஷத்தை விரும்புகிறோம், நோயில் இருக்கிறதுனால சுகத்தை விரும்புகிறோம், வறுமையில் இருக்கிறதுனால அருளை விரும்புகிறோம், அப்படித்தானே? அப்போ என்ன செய்யறோம்? என்னன்னு சொல்கிறான்? உங்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு என்ன சொல்கிறான்? வழிகாட்டுறான். சுகமான வாழ்க்கைக்கு, அமைதியான வாழ்க்கைக்கான வழிகாட்டுறீங்க. நீங்கள் துன்பப்படுவதற்காக அந்த குர்ஆனை இறக்கவில்லைங்கிறான். நீங்கள் துன்பப்படுவதற்காக இந்த குர்ஆனை இறக்கவில்லை. துன்பமில்லாத ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டி, இம்மைக்கும் மறுமைக்கும். இப்போ மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல உபதேசம் வந்துள்ளது. இருதயங்களுக்கு சுகமும், இருதயத்துக்கு சுகங்கிறான். நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது, அது என்ன வாக்களிக்கப்பட்டது. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது இறைவனால் வாக்களிக்கப்பட்டதுங்கிறான். நம்ம என்ன விரும்புகிறோம்? சுகத்தை தானே விரும்புகிறோம், அமைதி விரும்புகிறோம்ல. அதுக்கான ஞானம் இல்லை. இது எப்படி அந்த அமைதியை தக்க வச்சுக்கிறது, அமைதி அடைகிறது, எப்படி சுகத்தை விரும்புகிறது, சுகத்தை அடைகிறது, அதுக்கான ஞானம் இல்லை. ஞானம் இல்லாத மாதிரி செய்கிறோம், அறிவை பின்பற்றி நம்ம கஷ்டத்தையும் வறுமையிலையும் நோயிலையும் மூழ்கி போயிருக்கோம். காரணம் நம்முடைய செயல். இறைவன் யாருக்கு அணைய செய்யலை. இறைவன் சொல்ல அனைத்து நன்மையும் அல்லாட்ட இருந்து எந்த ஒரு தீமைனாலும் நம்ம கரங்களாக செய்து கொடுங்கிறோம். ஞானம் இல்லாமல் நம்ம கரங்களாக நமக்கு நாம் அநியாயம் பண்ணிக்கிறோம், அப்படிதானே? நம்பிக்கொண்டவர்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது. யார் நம்பிக்கொள்றார்களோ இந்த வேதத்தின் மீது, வேதத்தை நம்பிக்கொள்றதுன்றது தூதர்மை நம்பிக்கொள்வது, தூதர்மை நம்பிக்கொள்றது இறைவன்மை நம்பிக்கொள்றது. அப்போ இறைவன்மை நம்பிக்கொள்றதுங்கிறது தூதர்மை நம்பிக்கொள்றது, தூதர்மை நம்பிக்கொள்றது வேதத்தை நம்பிக்கொள்வது. ஏன்னா இறைவன் தூதர் மூலியமா அந்த வேதத்தை நமக்கு யார் கொடுத்துருக்காங்க? மனிதர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தூதரை இணை வைக்கக்கூடாது. ஆனால் தூதருடைய வேலை என்ன? வேதத்தை, இறைவனுடைய வாக்கை, இறைவனுடைய செய்தியை மனிதருக்கு சொல்ல வேண்டும். யாருக்கு? நம்பிக்கொண்டவர். நம்பிக்கொண்டவருக்கு நல்ல உபதேசமாக இருக்குது, நற்செய்தியாக இருக்குது. நிராகரிப்பவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் இருக்குது, அப்படிதானே? இதே வேதம் தான், இதில் எச்சரிக்கையும் இருக்குது, உபதேசம் இருக்குது. யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, பணிகிறாங்களோ, உள்ளட்சம் கொண்டாங்களோ அவருக்கு உபதேசம், நற்செய்தி. யார் அலட்சியப்படுத்துகிறாங்களோ, நிராகரிக்கிறாங்களோ அவளுக்கு எச்சரிக்கை. 2:121 யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ அவ்விதமே பயன்படுத்துகிறார்கள். மற்ற மொழிபெயர்ப்பு எப்படி போட்டுருக்கா? எவ்வாறு ஓத வேண்டுமோ அப்படி ஓதணும் போட்டிருப்பாங்க. இப்படி அவனை சொல்லுவாங்க, குர்ஆனை இப்படி தான் ஓதணும், இப்படி ஓதுறது சொல்லிக் கொடுப்பாங்க, மந்திர மாதிரி ஓத சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இவன் அப்படி சொல்லலை. இந்த வேதத்தை யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ அவ்விதமே பயன்படுத்துகிறார்கள். அதாவது நடைமுறை கொண்டது. இந்த குர்ஆன் வாழ்க்கைக்கு தானே வழிகாட்டி. நம்ம குர்ஆன் படி வாழ்கிறோமா? சரியா? அவர்கள் தான் அதன் மீது நம்பிக்கொண்டவர்கள். அவர்கள் தான் யாரு அதன்படி வாழ்றாங்களோ அவர் தான் அதன் மீது நம்பிக்கொண்டவர்கள். யார் அதை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் பெரும் நஷ்டவாளிகள். அப்போ வேதத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ, எவ்வாறு சிந்திக்க வேண்டுமோ, உணர வேண்டுமோ, அதை பின்பற்ற வேண்டுமோ அவர் தான் அதை நம்பிக்கொண்டவர்கள். ஆனால் வேதத்தை வெறும் கையில் வச்சுட்டு ஓதிக்கிட்டே இருக்கும், காலங்காலமாக ஓதிட்டு தான் இருக்கும். அப்படிதானே? என்ன பிரயோஜனம் இருக்குது? எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேதத்தை ஒரு புண்ணியமா இல்லையே, அது சிந்தித்து உணர்ந்து வழிபடணும் இல்லையா? அப்போ இறைவன் சொன்னால் உங்களுக்கு வேதத்தின் வழிகாட்டுதல் இருக்குது, அதில் உணர்தல் இருக்குது, புரிதல் இருக்குது, அதில் நற்செய்தி இருக்குது, சுகம் இருக்குது, அமைதி இருக்குது, இத்தனையும் இந்த வேதத்துக்குள்ளே இருக்குது. தவற விட்டுறோம் நாம, அப்படிதானே? செயலின் காரணமாக, வரம்பின் காரணமாக உலக வாழ்க்கையில் மூழ்கி போய் இணை வைத்தவர்களாகவும், நிராகரித்தவர்களாகவும், வரமீறலாகவும், சடங்கு பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்கோம். வேறும் சொன்னால் உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக திருப்பி உங்களை பக்கம் திருப்பினேங்கிறான். உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக தான் வேதம். 7:52 ஒவ்வொரு வழிபாடு தலங்கள்லையும் குர்ஆன் எடுத்து இப்படி ஒவ்வொரு ஆயத்தை எடுத்து சொல்லி சிந்திச்சு புரிய வச்சாதான் மனிதர்களும் திருப்பி வீட்டுக்கு போய் அந்த குர்ஆனை படிப்பாங்க, சிந்திப்பாங்க. மக்கள் சிந்திப்பாங்களா இல்லையா? ஓதிட்டு போனால் என்ன புரியும்? ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு போக வேண்டியதான், அப்படிதானே? ஏன் ஆமீன் சொல்லிட்டு நமக்கே தெரியாது. அவர் என்ன பிரார்த்தனை பண்ணால் நமக்கு தெரியாது. 7:52 நிச்சயமாக நாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்துள்ளோம். அவர்களுக்குன்னா யாருக்கு? மனிதர்களுக்கு. நிச்சயமாக நாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்துள்ளோம். அதை நாம் பூர்ண ஞானங்களை கொண்டு விலக்கி உள்ளோம். பூர்ண ஞானம் கொண்டு விலக்கி உள்ளோம். இந்த குர்ஆன் விளக்கமானது, தெளிவானது, சந்தேகம் இல்லாது,
ஆனால் சொல்கிறாங்க குர்ஆன் புரியாது விளங்காது, அதுக்கு போல் இன்னொன்று நிறைய புத்தகத்தை வரும், அதை கொண்டு விளங்கி கொள்ளுங்க. குர்ஆன் நீங்கள் நேரடியாக விளங்க முடியாது. அதுக்காக நாங்கள் எதை சொல்கிறோமோ அதை நீங்கள் படிங்க. ஆனால் இறைவன் சொல்கிறேன், இந்த குர்ஆன் வந்து விளக்கமானது, தெளிவானது, பூர்ண ஞானங்களை கொண்டு விளக்கியுள்ளோங்கிறோம். அப்படித்தானே? நிச்சயமாக நாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்துள்ளோம், அதை நாம் பூர்ண ஞானம், பூர்ண முழுமையான ஞானங்களை கொண்டு விளக்கியுள்ளோம். ஞானம்னா என்ன? வேதத்துடைய தெளிவு, புரிதல். அப்படித்தானே? அது நம்பிக்கையுள்ள மக்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது. யார் அதன் மீது நம்பிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது. அப்போ இந்த மாதம் என்ன மாதம்? ரமலான் மாதங்கிறாங்க. இந்த மாதத்தை தான் வேதம் இறங்குச்சுங்கிறாங்க. அப்போ முக்கிய சாராம்சம் என்ன? வேதம் இறங்கு தான் இந்த மாதத்துடைய புனிதம். சரியா? அப்படி வச்சுங்க. ஆனால் வேதமே தெரியாமல் எப்படி புனிதமாகும்? எப்படி புண்ணியம் கிடைக்கும்? எல்லாரும் நோன்பு வைக்கிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், எல்லாரும் தொழுவு போகிறேன், நான் தொழுவு போகிறேன். இதில் 20 ரக்காத்தா 8 ரக்காத்தா 11 ரக்காத்தா, இது ஒரு பிரச்சனை. சரி, நான் என்ன ஓதுறேன்? தொழுகையில் நான் என்ன ஓதுறேன்? யாருக்கா தெரியுமா நமக்கு? அவர் என்ன ஓதுறாரு, இமாம் என்ன ஓதுறாரு, நமக்கு புரியுதா? இப்படி இறைவன் நம்மகிட்ட கட்டளையை, நமக்கு சொன்ன செய்தியை, நமக்கு சொன்ன எச்சரிக்கையை திருப்பி நம்ம அவங்ககிட்டயே சொல்கிறோம். தொழுகைன்ற பேரில் நின்றுக்கிட்டு நம்ம உணரணும்ல. ஒன்று தொழுதுட்டு குர்ஆன் எடுத்து படிக்கணும். நான் என்ன ஓதுனா சரியாக இருக்கா, அதில் நான் வாழ்றான்னு படிக்கணும். இல்லை நான் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தொழுகணும். ரெண்டுமே கிடையாது. இது சடங்கு தானே. இப்போ இவ்வளோ வசனமும் இதெல்லாம் இறைவனுடைய வாக்கு, செய்தி, எச்சரிக்கை. இதை தான் நினைச்சுவாங்க. ஒரு மாதம் இந்த 27 நாள் ஃபுல்லாக குர்ஆனை கடன்னு ஓதுவாங்க, மந்திரம் மாதிரி ஓதுவாங்க. இறைவன் சொன்னால் அவர் கண்ணியப்படுத்த வேண்டி கண்ணியப்படுத்தவில்லை. ஓதுறாங்கப்பா, அவங்க மந்திரம் மாதிரி ஓதுறாங்கப்பா. புரியலப்பா சொல்லலாம் இல்லையா? அப்போ நான் குர்ஆனை சிந்திக்காம உணராமல் தொழில் நின்றுட்டு இறைவன் சொன்ன வார்த்தை எனக்கு தெரியல, ஆனால் அவன்கிட்டே திருப்பி ஒப்படைச்சாரு. நீ கொடுத்து எனக்கு புரியலப்பா, இந்த நீயே வச்சுக்கோ. அப்படித்தானே? சூறாக்கள் ஓதுறாங்கல்ல, குர்ஆனை ஓதுறாங்கல்ல, அது எனக்கு புரியாத போது இறைவன்கிட்டே சொல்லி நீயே வச்சுக்கோ, எனக்கு புரிய, திருப்பி அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்றோமா? அதான் இறைவன் சொன்னால் கண்ணியப்படுத்த முன்னாடி கண்ணியப்படுத்த. நான் சொன்னது நீ எனக்கே திருப்பி சொல்கிறீங்களாப்பா? நீங்கள் உணர வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? ஆராய வேண்டாமா? சரியா? நிச்சயமாக நாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்துள்ளோம், அதை பூர்ண ஞானங்களை கொண்டு விளக்கியுள்ளோம். அது நம்பிக்கொள்ள மக்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது. மூணு 187. நம்ம இதை படிக்கிறோம், சிந்திக்கிறோம், ஆனால் இதை தான் அவங்க ஓதுவாங்க. அப்படி ஓதும் போது இவ்வளோ அர்த்தம் நமக்கு புரியாதுல்ல. புரிஞ்சிருக்குமா? என்னைக்காச்சும் புரிஞ்சிருக்கா? பள்ளியாசலில் போயிட்டு இமாம்கள் ஓதுறது என்னைக்கா நமக்கு புரிஞ்சிருக்கா? பயம் வந்திருக்கா? அப்போ இனிமேல் அது செய்யணும். ஒவ்வொரு மதகுருமார்களும் சரி, வேதத்தை யாரெல்லாம் வேதத்தை கையில் எடுத்தாங்களோ மதகுருமாக இருக்காங்க. நீ மதகுருமாக ஆகிட்டாங்க, மந்திரவாதி ஆகிட்டாங்க. ஆனால் என்ன செய்யணும்? வேதத்தை போதிக்கணும். வேதம் இப்படி தான் சொல்லுது, இறைவன் இப்படி தான் சொல்கிறான், நம்ம வாழ்க்கை இப்படி சீர்திருத்திக்கணும், இறைவனுக்கு பயப்படணும், உங்களை வேதம் எச்சரிக்குது, உங்களை வேதம் என்ன செய்யுது? உபதேசம் பண்ணுது. குர்ஆனில் பல இடங்களில் எப்படி கூப்பிட்றான் தெரியுமா? இறைவன் நம்ம வந்து படிக்கக்கூடாது. எப்படி கூப்பிட்றான் தெரியுமா? ஓ மனிதர்களே, அப்படி தான் கூப்பிட்றான். எச்சரிக்கையோடு கூப்பிட்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, நிராகரிப்பவர்களே, நயவஞ்சர்களே, அப்படி தான் கூப்பிட்றான். நம்ம அப்படி தான் சிந்திக்கணும், சிந்தனையோடு படிக்கணும். இப்படி யா யுவன்னாஸ் அப்படி தான் கூப்பிட்றான். யா யுவன்னாஸ் என்ன அர்த்தம்? ஓ இன்சானோ யாசீன் கூப்பிட்றான். அப்போ அழைக்கிறான். எப்படி அழைப்பு விடுறான்? வேதத்துக்குள்ளே நம்ம அழைக்கிறான், அழைப்பு விடுறான், எச்சரிக்கை செய்கிறான், உபதேசம் பண்ணுறான். நமக்கு எதாவது புரியுமா? இப்படி தூரமானவர்கள் எப்படி அழைப்போம்? ஒரு கூட்டம் வந்து வச்சுக்கலேன், கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லணும், ஒரு செய்தி சொல்லணும்னு சொல்லுவாங்க. அங்கே தூரமாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு செய்தி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுவும் சொல்லலாம். நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கீங்கன்னு அழைச்சி கூப்பிட்றான். வாங்க, பக்கத்து நெருக்கமாக வாங்க. யா ஐயுல்லதி நாமனும் யா காஃபிரு, எப்படி நிராகரிப்பவர்களே, நம்பிக்கொண்டவர்களே, அந்த வார்த்தைகளை அப்படின்னா அழைச்சி கூப்பிட்றோம். நம்ம ஏன் உணர்ந்திருக்கோமா? சிந்திச்சிருக்கிறோமா? நம்ம இடம் சொல்லி கொடுத்துருக்காங்க, யாசின் ஓதுங்க, ஆயத்துல் குர்சி ஓதுங்க, இப்படி அல்கம் சூரா ஓதுங்க, சுபானில் எத்தனை வாட்டி ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க, திக்ரு செய்யுங்க, போது முடிஞ்சு போச்சு. புண்ணியம் கிடச்சிருமா? இது வாழ்க்கைக்கு தானே வழிகாட்டி. சரி, 387. தவிர வேதம் கொடுக்கப்பட்டவிடமும் அவர்கள் அதை மக்களுக்கு தெளிவாக எடுத்து உரைக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். இவன் ஒவ்வொரு மதகுமாட்டையும் கேட்பான், ஒவ்வொரு இமாமாட்டையும் கேட்பான், அப்படி தூதத்தையும் கேட்பான். நம்ம அடுத்த லாஸ்ட் அவசரம் பார்ப்போம். இங்கே நபிட்டையும் கேட்பான், வழிகாட்டியான இமாமல்ட்டையும் கேட்பான். இப்படி வேதம் கொடுக்கப்பட்டவிடம் அவர்கள் அதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அதை மறைக்கக்கூடாது என்றும் அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியதை நினைவு கூறுவீராக.
வேதம் உங்களுக்கு புரிஞ்சா அதை மறைக்கக்கூடாது, எடுத்து சொல்லுங்கள், தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கே வேதம் புரியல சொல்லாதீங்க. இப்படி நமக்கு வேதம் புரிஞ்சால் அதில் நம்ம சாட்சியாக வாழணும், வாழ்ந்துட்டு சொல்லணும். எனக்கே வேதம் புரியல மற்ற சொல்லக்கூடாது, இப்படி தானே? தூதர் உங்களுக்கு சாட்சியாக, நீங்கள் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருங்க, வேதத்துக்கு சாட்சியாக இருங்க, நன்மைக்கு சாட்சியாக இருங்க, உண்மைக்கு சாட்சியாக இருங்க, பயபக்திக்கு சாட்சியாக இருங்க, உல்லேசத்துக்கு சாட்சியமாக இருங்க, இல்லையா? அப்போ அவர்கள் அதை மக்களுக்கு தெளிவாக எடுத்து உரைக்க வேண்டுங்கிறான். தெளிவாக எடுத்து உரைங்கிறான். நீ தெளிவாக சொல்கிறாங்களா நமக்கு? அதை மறைக்கக்கூடாது என்று அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியதை நினைவு கூறுவீராக. அப்பால் அவர்கள் அதை தங்கள் முதுகுக்கு பின்னால் எழுதிவிட்டு அதற்கு பதிலாக சொற்ப விலை பெற்றுக் கொண்டார்கள். உலக வாழ்க்கையில் மொழி போயிட்டான். முதுகு பின்னாடி எழுதி போட்டாச்சு. எப்படி நம்ம ஏற்கனவே படித்தோம்ல போன வகுப்புல, ஏடுகளை சுமி கழுதை போன்று வேதம் கிடைக்க பெற்று யார் அதை பின்பற்றவில்லையோ ஏடுகளை சுமி கழுதைங்கிறான். அந்த கழுதைக்கு முதுகுல என்ன சொல்றான்னு தெரியாது, இறைவன் சொல்றான். அந்த கழுதைக்கு முதுகுல என்ன பொதி, எப்படி என்ன பொதி, எது சுமக்கிறோம் அது தெரியாது. அது தானியமா அல்லது அழுக்கு மூட்டையா அல்லது வெள்ளியா வைரமா எதுவுமே தெரியாது. சுமந்துட்டே போவோம், அவ்வளோதான். அப்படிதான் நம்ம சுமந்துட்டு சொன்னோம். இறைவன் சொல்லலாம், வேதம் கிடைக்கப்பட்டு யார் அப்படி பின்பற்றவில்லையோ யார் அப்படி வாழவில்லையோ அவர் ஏடுகளை சுமி கழுதைன்றான். அந்த மாதிரி நினைவு. அப்பால் அவர்கள் அதை தங்கள் முதுகுக்கு பின்னால் எரிந்துவிட்டு அதற்கு பதிலாக சொற்ப விலையை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். சொற்ப விலைன்னா இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிட்டாங்க, மறுமையை மறந்துட்டாங்க. அப்படித்தானே? சரி, 655. இன்னும் இதுவே வேதமாகும், இதுவே வேதமாகும், இதை நாமே இறக்கி வைத்துள்ளோம், மிக்க பாக்கியம் வாய்ந்தது, ஆகவே இதனை பின்பற்றுங்கள், இன்னும் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் கருணை புரியப்படுவீர்கள். இதுவே வேதமாகும். எது வேதம்? சிந்தி தோன்றுதல் வேதம், உள்ளச்சம் கொள்வது வேதம், பயபக்தி கொள்வது வேதம், தீமையை விட்டு விலகி நன்மையின் பக்கம் திரும்புறது அந்த வேதத்தை பின்பற்றுறது. அப்ப இந்த வேதம் என்ன சொல்லுது? நன்மையை தீமையை தடுக்குது. அப்ப இதுவே வேதமாகும், இதை நாமே இறக்கியுள்ளோம், மிக்க பாக்கியம் வாய்ந்தது, பாக்கியமான வேதம். இந்த வேத சொல்ற கண்ணியம் பொறுத்தது, எக்காலத்துக்கும் பொருத்தக்கூடியது, முக்காலத்துக்குமானது. கண்ணியப்படுத்தக்கூடிய நீ கண்ணியப்படுத்துங்கிற அந்த வேதத்தை கண்ணியப்படுத்துங்க. அது கணித்து தான் உங்களுக்கு அறிவிக்குது, கண்ணியமான வாழ்க்கை அறிவிக்குது. அப்ப பாக்கியம் வாய்ந்தது, ஆகவே இதனை பின்பற்றுங்கள், இன்னும் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் கருணை புரியப்படுவீர்கள். 653. இதுவே என்னுடைய நேரான வழியாகும். யார் சொல்றா? நபி சொல்றாங்க, முஹம்மது நபி சொல்றாங்க. இதுவே என்னுடைய நேரான வழியாகும். எது? இந்த வேதம், பாக்கியமிக்க வேதம். இதுவே என்னுடைய நேரான வழியாகும், ஆகவே இதனையே பின்பற்றுங்கள். இந்த வார்த்தையை கவனிக்கணும். இப்போ நம்ம மொழியில படிக்கிறோம்ல, சிந்திக்க முடியுதுல, இதை நம்ம அரபியில் படித்தா புரிஞ்சிருக்காது. அரபியர்களுக்கு தான் அந்த அரபி புரியும், இல்லையா? அவரவருக்கு அவர் தாய்மொழி எளிதாக்குங்கிறான். ஒவ்வொரு தூரையும் அவர் தாய்மொழிக்கு நாம் இறக்கி இருக்கோங்கிறான். அப்போ அவரோட மொழியை புரிஞ்சதும் புரியும், விளங்காது, இல்லையா? இப்போ இதுவே என்னுடைய நேரான வழியாகும், ஆகவே இதனையே பின்பற்றுங்கள், இதர வழிகளை நீ பின்பற்ற வேண்டாம். நபி சொல்றாங்க, இதனையே பின்பற்றுங்கிற, இந்த குரானையே பின்பற்றுங்கள், இதர வழிகள், இதை தவிர, இதரனா இந்த குரானை தவிர வேற எதையும் நீங்க பின்பற்ற வேண்டாம், அவை உங்களை அவனுடைய வழியை விட்டு பிரித்து விடும். பிரிஞ்சிருச்சா? பிரிஞ்சுட்டாங்களா? இப்படி பல கூட்டங்களா இருக்காங்க. இப்போ இஸ்லாமியர்கள் பல கூட்டமாக இருக்காங்க, பல ஜமாத்தா இருக்காங்க, பல பிரிவுலாம் இருக்காங்க. என்ன சொல்றாங்க? எல்லாரும் நாங்கள் அல்லாஹ் தான் ஏற்றுக்கிட்டோம், நாங்கள் ஒரு இறைவனை தான் ஏற்றுக்கிட்டோம், எங்களுடைய வேதம் குர்ஆன் தான், எங்கள் நபி முகமது நபி தான், இறுதி நபி முகமது தான். எப்படி பிரிச்சாங்க? வேதத்தை விட்டதுனால தானே, கதைகளை வச்சுட்டதுனால தானே. பாருங்க, நபி என்ன சொல்றாங்கன்னா, இதுவே என்னுடைய நேரான வழியாகும், ஆகவே இதனையே பின்பற்றுங்கள், இதர வழிகளை, இதை தவிர வேற எந்த வழிகளையும் பின்பற்ற வேண்டாம், அவை உங்களை அவனுடைய வழியை விட்டு பிரித்துவிடும். நீங்கள் பயபக்தோடு இருப்பதற்காக இவ்வாறு அவன் உங்களுக்கு போதிக்கிறான், அல்லாஹ் போதிக்கிறாங்கிற. அப்ப இந்த வேதத்தை மட்டும் பின்பற்றுங்க. இந்த வேதம் உங்களுக்கு சாட்சியமா இருக்கு, மனசுக்கு சாட்சியமா இருக்கு, மனசாட்சிக்கு உறுதியா இருக்கு. இதர வழியில் எதை தவிர எதை பின்பற்ற வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்படித்தானே? இப்ப 25ல் 30, என்னுடைய இறைவனே,
நிச்சயமாக என் சமூகத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கிவிட்டார்கள் என்று தூதர் கூறுவார். அந்த நாளில், இறுதி நாளில் ஒவ்வொரு தூதரும் சொல்லுவாங்க. அப்போ இங்கே நபி சொல்கிறாங்க, சொன்னால் அந்த நாளில் என்ன சொல்லுவாங்களா நபி, இவங்க என்ன சொல்கிறாங்க, சிவார் செய்வாங்க, நமக்காக சிவார் செய்வாங்க, நம்முடைய உம்மத்துக்காக, நம்முடைய கவுமுக்காக வந்து சிவார் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சிவார் செய்கிறாங்க பாருங்கள். என்னுடைய இறைவனே, நிச்சயமாக என் சமூகத்தார், என்னுடைய கவுமு, என்னுடைய சமூகத்தம் அப்படின்னு கவுமுன என்னுடைய உம்மத்து இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கிவிட்டார்கள் என்று தூதர் கூறுவார். உள்ளட்சமா இல்லை, பயபக்தியா இல்லை. நானும் நபி பின்பற்றேன், நானும் வேதத்தை பின்பற்றேன், நான் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டேன், இறுதி நாள் நம்புறேன்னு சொல்லிட்டோம். ஆனால் நமக்கு என்ன சொல்ல போகிறாங்க சாட்சி, குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள். ஏன்னா குர்ஆன் புரியல, விளங்கலை, பல கதைகளை வச்சுக்கிட்டு பாருங்க. அப்படிதானே? இதோட தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் இரவு நம்ம அடுத்தது பார்ப்போம். சரி, இப்போ 659 659 நம்ம பார்த்தோம் இல்லையா? இதர வழிகளை பின்பற்ற வேண்டாம், அவங்க அல்லாஹ்வின் பாதை விட்டு வழிகெடுத்து விடும். சரியா? இந்த மாதிரி 659 நிச்சயமா எவர்கள் தங்கள் நேர்வழியிலிருந்து பிரிந்து பல பிரிவில் ஆகிவிட்டார்களோ, நிச்சயமா எவர்கள் தங்களுடைய நேர்வழியிலிருந்து தங்களுடைய மார்க்கத்திலிருந்து பிரிந்து பல பிரிவில் ஆகிவிட்டார்களோ அவரோட உமக்கு எவ்வித சம்மந்தம் இல்லை. நபி சொன்னாங்க, என் இறைவனே, என்னுடைய சமூகத்தார், என்னுடைய கவுமு, என்னுடைய உம்மத்து இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து விட்டாங்க, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, இதர வழியில் பின்பற்றுறாங்க, இந்த குர்ஆனை விட்டுட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க, பிரிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவன் என்ன சொல்கிறான்னா, எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை தங்களுடைய நேர்வழியிலிருந்து பிரிந்து பல பிரிவில் ஆகிவிட்டார்களோ அவருடன் உமக்கு எவ்வித சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. நபிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறாங்க. குர்ஆனை விட்டுட்டா நபிக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நபிட்ட சொல்கிறான், எப்போ அவங்க குர்ஆனை புறக்கணிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றான். சிந்திச்சிருக்கோமா? அந்த வார்த்தை செஞ்சிருக்கோமா? அந்த வசனம் நிறையா படிச்சிருக்கோமா? ஆனால் சொல்லிக்கிறோம், நாங்களும் முகமது நபி பின்பற்றுறோம், எங்கள் நபி முகமது நபி தான் இது நபி அப்படின்னு. குர்ஆனில் சொல்கிறான், எல்லா தூதரையும் பின்பற்றுங்கிறான். எப்படி? எந்த தூதரையும் வேற்றுமை பார்க்காதீங்கன்றான். சரி, அடுத்து பார்ப்போம். அப்போ நிச்சயமாக எவர்கள் தங்களுடைய நேர்வழியில் பிரிந்து பல பிரிவுகள் ஆகிவிட்டார்களோ அவருடன் உங்களுக்கு எவ்வித சம்மந்தம் இல்லை. அவருடைய விஷயம் எல்லாம் அல்லாஹ்விடம் உள்ளது. அவர் செய்து கொண்டிருந்ததை பற்றி பின்னர் அவனை அவர்களுக்கு அறிவிப்பான். இல்லையா? அப்போ வேதத்தை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம நபி பின்பற்றல்னு அர்த்தம். அப்படிதானே? இந்த குர்ஆனை சிந்தித்து உணரலன்னு சொன்னால் நம்ம தூதரை பின்பற்றல்னு அர்த்தம், தூதரை நம்பிக்கொள்ளன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த சமூகத்தார் குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார். ஏன்னா குர்ஆன் அவங்க படிக்கல, சிந்திக்கல, உணரல, தெளிவு பெறல, நேர்வழி பெறல, ஆனால் சடங்கை மட்டும் பின்பற்றிட்டு. 656 நமக்கு முன்னர் இரு கூட்டத்தினர் மீது மட்டுமே வேதம் இறக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் அதனை படிக்கவும் கேட்கவும் முடியாமல் பாடமாகிவிட்டோம் என்று நீங்கள் கூறாதிருக்கவும். என்ன சொல்லுவாங்க இந்த மக்கள்? இறைவன் சொல்றான், நீங்க நாளைக்கு சொல்லுவீங்க, அப்படி எங்களுக்கெல்லாம் வேதம் வரலையே, நாங்களாம் அதை படிக்கலையே, எங்களுக்கெல்லாம் தெளிவு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்க என் மேலே பழி சொல்ல வேண்டாம். அதனால நமக்கு முன்னர் இரு கூட்டத்தார் மீது, இதுக்கு முந்தைய சமூகத்தார் மீது மட்டுமே வேதம் இறக்கப்பட்டது. சரியா? இறக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் அதனை, அந்த வேதத்தை படிக்கவோ கேட்கவோ முடியாமல் பாடமாகிவிட்டோம் என்று நீங்கள் கூறாதிருக்கவும், அல்லது மெய்யாகவே எங்கள் மீது ஒரு வேதம் அருளப்பட்டிருந்தால் நிச்சயமா நாங்கள் அவர்களை விட மிக்க நேர்மையாக நடந்திருப்போம் என்று நீங்கள் கூறாதிருக்கும் பொருட்டு. எப்படி? புரியுதா? இதுக்கு மேலே வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, எங்களுக்கு வேதம் வரல, அப்போ நாங்கள் அந்த வேதத்தை கேட்டிருந்தா நாங்களும் நேர்வழி பெற்றிருப்போம்னு நீங்கள் சொல்லாமல் இருப்பதுக்காக, மெய்யாக எங்கள் மீது ஒரு வேதம் அருளப்பட்டிருந்தால் இறக்கப்பட்டாச்சுங்கிறான். ஆனால் என்ன சொல்கிறோம், என்ன சொல்லுவாங்களாம், இறைவன் ஞானமுடைய தானே, நாளைக்கு எப்படி தான் இறைவன் பழி சுமத்தக்கூடாது, எங்களுக்கு தூதர் வரலையே, வேதம் கொடுக்கப்படலன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக, மெய்யாகவே எங்கள் மீது வேதம் அருளப்பட்டிருந்தால் நிச்சயமா நாங்கள் அவர்களை விட, அதாவது முந்தைய வேதத்துடையவர்களை விட மிக்க நேர்மையாக நடந்திருப்போம் என்று நீங்கள் கூறாதிருக்கும் பொருட்டு. ஆகவே உங்களுடைய இவரிடமிருந்து மிக்க தெளிவான வேதமும் நேர்வழியும் அருளும் வந்துவிட்டது. இப்போ வந்துச்சு, கையில் வச்சிருக்கீங்க, கொடுக்கப்பட்டாச்சு. நாளைக்கு எவ்வளோ பழி சுமத்தாதீங்க, நான் கொடுக்கல, உங்களுக்கு வேதம் வரல, நம்பி வரலன்னு சொல்லாதீங்க. சரியா? அதனால ஆகவே உங்களுடைய இறைவனிடமிருந்து மிக தெளிவானங்கிறான், தெளிவானது, விளக்கமானது, சந்தேகம் இல்லாது, சகலவித உதாரணம் சொல்லப்பட்டிருக்குது, முழுமையானது, பூர்ணமானது, கண்ணியமானது. இவ்வளோ குர்ஆன் இவ்வளோ வார்த்தைகள் வருது இந்த குர்ஆனை பற்றி இறைவன் போதிக்கிறான். இந்த குர்ஆனை பற்றி சொல்லும்போது அவ்வளோ வந்து வர்ணிக்கிறான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இறைவன் சொல்கிறான். சரியா? அப்போ நேர்வழியும் அருளும் வந்து விட்டது.
எவனொருவன் அல்லாவின் அத்தாட்சிகளை புறக்கணித்து அவற்றை விட்டு விலகி கொள்கின்றானோ, இப்ப இந்த வேதத்தை படிக்காம சிந்திக்காம உணராம எவனொருவன் அல்லாவின் வசனங்களை அத்தாட்சிகளை புறக்கணித்து அவற்றை விட்டு விலகி கொள்கின்றானோ அவனை விட அதிக அநியாயக்காரன் யார்? நம்முடைய அத்தாட்சிகளை நம்முடைய வசனங்களை விட்டு விலகி கொள்பவர்களுக்கு அவருடைய விலகி கொண்ட காரணத்தால் கொடிய வேதனையும் கூலியாக கொடுப்போம். இது எச்சரிக்கை இல்லையா? இப்ப இறைவன் நம்மகிட்ட பேசுறான். குரானை படிக்கும் நம்மகிட்ட பேசுற மாதிரியே படிக்கணும். இப்படி தூதர் மூலியமா நீங்க அவருக்கு சொல்லுங்க. நம்ம குரான் எப்படி பண்ண அப்படியே இருக்க மாதிரி படிக்கக்கூடாது, சிந்தனையோடு படிக்கணும். இறைவன் சொல்றான், நபிகிட்ட போய் சொல்லுங்க மக்கள்கிட்ட, என்னை தவிர வேறு இறைவன் இல்லை சொல்லுங்கிறான். அப்படியா? என்ன சொல்றாங்க? என்னை தவிர இறைவன் இல்லை. அதுக்கு என்ன அரபில வார்த்தை? லா இலாஹ இல்லல்லா. அல்லாஹ் சொல்றான், லா இலாஹ இல்லல்லா. லானா இல்லை, இலாஹனா கடவுள், இல்லல்லா என்னை தவிர. இந்த வார்த்தைய நபி எப்படி சொல்லுவாங்க? அதே மாதிரி சொல்லுவாங்களா? அதே மாதிரி புரிய வச்சிருப்பாங்க? அப்ப நபி சொல்லுவாங்க, அவனை தவிர இறைவன் இல்லை. அல்லாஹ் சொல்றான் என்னை தவிர இல்லைன்னு சொல்றான். நபி சொல்லும் போது சொல்லுவாங்க அவனை தவிர வேறு இல்லை. அப்பதான் மக்கள்கிட்ட புரிய வைப்பான். அப்பதான் புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படியே படிக்கக்கூடாது, புரிதலுக்கு இப்படி வரணும். இப்ப நாம எடுத்துட்டு நம்மளும் அவனை தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்ப நம்ம ஏத்துக்கிட்டோமா, உன்னை தவிர இறைவன் இல்லை, லா இலாஹ இல்லல்லா. அந்த ஒரு வார்த்தையை, அந்த ஒரு வசனத்தை இப்படி மாறுது பாருங்க. அல்லாஹ் சொல்லும் போது என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, லானா இல்லை, இலாஹனா கடவுள், இல்லல்லானா என்னை தவிர. இப்ப நபி சொல்லும் போது அதே சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லா, இல்லை கடவுள் இல்லை, அவனை தவிர. இப்ப நாம நினைச்சிடும், ஆமா கடவுள் இல்லை, ஏனைய தெய்வங்கள் இல்லை, உன்னை தவிர. அப்ப அந்த புரிதலுக்கு வரணுமா இல்லையா? இதான சிந்தனை, இதான உணர்தல். அப்ப இருக்கிற மாதிரியே படிச்சுட்டு போக கூடாதுல்ல. அப்ப குரான் படிக்கும்போது இறைவன் நம்மகிட்ட பேசுற மாதிரியே படிக்கணும். இன்னைக்கு வேதத்தை எப்படி படிக்கணும்? நமக்கு நெருக்கமா, இறைவன் சமீபமா. இறைவன் சொல்ல நான் சமீபமா இருக்கேங்கிறான், நீங்க தூரமா இருக்கீங்கிறான். ஏன்னா வேதத்தை படிக்கலாம், சிந்திக்கலாம். எப்ப நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோமோ, உணர ஆரம்பிச்சிட்டோமோ, உள்ளச்சம் கொள்ள ஆரம்பிச்சிட்டோமோ, இப்ப நம்ம இறைவனுக்கு சமீபமாயிரும். அப்படிதானே? 57:16 அத்தியாயம் 57:16. நம்பிக்கொண்டார்களே, இப்படி கூப்பிட்றான், நம்பிக்கொண்டார்களே. நம்ம எப்படி சொன்ன மாதிரி கூப்பிடும்போது அழைக்கிறான், நம்பிக்கை கொண்டார்களே, நம்பிக்கொண்டவர்களே அப்படின்னா. அவர்களுக்கு அவருடைய இருதயங்கள் அல்லாவையும் இறக்கி உள்ளதை உண்மையான நினைத்தால் அஞ்சு நடக்கும் நேரம் வரவில்லையா? இது நம்ம அரபியில் படிச்சா புரியுமா? ஓதுனா புரியுமா? உணர்ந்தா தானே புரியும். அரபியில் படிக்க வேணாம்னு சொல்ல, அரபியில் படிக்க, படித்து அது நம்மளுடைய பாஷையில் நம்முடைய மொழியில் உணரணுமா இல்லையா? எப்படி இங்கிலீஷில் படித்தா நம்ம உணர்றோம், ஹிந்தியில் படித்தா உணர்ந்து, வியாபாரத்தில் உலக வாழ்க்கையில் மொழி போகும்போது உலக வாழ்க்கையில் வியாபாரத்தில் என்ன செய்வோம், அடுத்த மொழியில் படித்து நம்ம மொழியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அப்படி தானே? ஏன் அந்த குரானை மட்டும் வேதத்தை மட்டும் அப்படியே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம்? அப்படி ஓதா மட்டும் நன்மை நினச்சிட்டோம் பாருங்க. நம்பிக்கொண்டார்களே, இது அல்லாஹ் மீது இது நாமே நம்பிக்கொண்டார்களே, அவர்களுக்கு அவருடைய இருதயங்கள் அல்லாவையும் இறக்கி உள்ள உண்மையானதும் நினைத்தால் அஞ்சு நடக்கும் நேரம் வரவில்லையா? இன்னுமா வரலன்னு கேட்கறான். புரியுதா? இந்த வரவில்லையான வார்த்தை எப்படி புரியுதா? இப்ப நம்ம வேலைக்கு போயிட்டோம், இல்லை எக்ஸாமுக்கு போயிட்டோம், சரியா? நமக்கு ஒரு டைம் கொடுத்துட்டாங்க, எக்ஸாமில் ஒரு டைம் கொடுத்துட்டாங்க, அந்த டைம் முடிய போகுது. என்னப்பா எழுதிட்டியா? இன்னும் டைம் கொடுங்க. இன்னுமே எழுதலை, ரெண்டாவது டைம் கொடுத்தாங்கப்பா சொல்லுவாங்களா இல்லையா? காலைல ஓனர் ஒரு வேலையை கொடுத்துட்டாரு, சாயங்காலம் 5 மணிக்கு முடிச்சு கொடுத்துட்டேன்ட்டாரு. 4 மணிக்கு கேட்குறாரு, என்னப்பா முடிஞ்சா? இல்லை கொஞ்சம் இருக்கு, இன்னுமா முடியல. அப்போ நமக்கு ஒரு டைம் கொடுத்ததுக்கப்புறம் அது இன்னும் முடியலன்னா இன்னுமா முடியல கேட்போமா இல்லையா? கேட்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி எதுவும் சொல்கிறான், இன்னும் வரலையான்னு கேட்குறேன். அப்போ நம்பிக்கொண்டார்களே, அவர்களுக்கு அவருடைய இருதயங்கள் சொல்கிறான், இருதயங்கள் நடுங்கவில்லையான்னு கேட்குறாங்களே, அந்த மாதிரி இருதயங்கள் அல்லாவையும் ஏக இறைவனையும் இறக்கியுள்ள உண்மையானதையும் உங்களுக்கு இறக்கியுள்ள அந்த வேதத்தையும் நினைத்தால் 5 நடுங்கு நேரம் வரவில்லையா? இந்த குரானை பொறுத்தவங்க நடுங்கலையான்னு கேட்குறேன். எப்படி இந்த வேதத்தை மலையின் மீது இறக்கிறதோ அது நடுங்கி பிறந்து போஞ்சானா இல்லையா? இந்த குரானை இறைவனுடைய கட்டளையை மலை எவ்வளோ உறுதியானது. அந்த மலையின் மீது இறைவனுடைய வாக்கு இறங்குச்சுன்னா அது இறைவனுடைய பயத்தால் நடுங்கி பிளந்து போகும்னு சொல்றானு, உங்க இதே நடுங்கலையான்னு கேட்குறான். சரியா? மேலும் அவர்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போட்டு ஆகிவிட வேண்டாம். உங்களுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டு இப்படிதான் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவர்களே அலட்சியம் ஆயிட்டாங்க, அதுபோல் நீங்க ஆயிடாதீங்க. மேலும் உங்களுக்கு முன்னர் அவருக்கு அர்த்தம் உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போட்டு ஆகிவிட வேண்டாம். அவர்கள் மீது நீண்ட காலம் சென்ற பின் அவருடைய இருதயங்கள் கடினமாகிவிட்டன, அன்றையும் அவர் பெரும்பாலும் பாவிகளாகிவிட்டனர். சிந்திக்காம உணராம உள்ளச்சம் கொள்ளாம
வெறும் சடங்கையே பின்பற்றி என்ன செய்யாங்க, கடைசியில் பாவி ஆகிட்டாங்க. இந்த வேதம் அவங்களுக்கு வழிகாட்டாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க சிந்திக்கல, உணரலை, நீண்ட காலம் ஆயிடுச்சு. இல்லையா? புரியுதாப்ப? திருப்பி 2:185. ரமலான் எத்தியது என்றால், இந்த ரமலான் மாதம், ரமலான் காலம் எத்தியது என்றால், அதில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகும், வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகும், தெளிவான சான்றிதழை கொண்டதாகும், பிரித்தறிவுமான குர்ஆன் இறக்கி வரப்பட்டது. பிரித்தறிவிப்பதுமான குர்ஆன் இறக்கி வரப்பட்டது. ஆகவே உங்கள் எவர் அக்காலத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். பிரித்தறியாம, உணராம, வாழ்க்கைக்கு வழி கிடைக்காம நோம்புங்கிறது கடமை கிடையாது. நோம்பு ஒவ்வொருத்தருமே கடமையாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வேதத்தை உணர்ந்து செஞ்சதுக்கப்புறம் தான் நோம்பு. அப்போ தான் ரமலான். சரியா? அப்போ இந்த வரைக்கும் என்ன பார்த்தோம்? ரமலாங்கிறது சிந்தனை காலம், உணர்வு பெறக்கூடிய காலம், தியானத்துக்குரிய காலம், இறைவனை அறியக்கூடிய காலம், தன்னை உணரக்கூடிய காலம். இப்போ இந்த குர்ஆன் வந்து தியானம்ங்கிறான். இது தியானம். தியானம் இல்லாமல் ஞானம் பெற முடியாது. நீங்கள் தியானிப்பராக இருக்கீங்கிறான். அப்போ எப்போல்லாம் நம்ம ஓய்வு பெறுறோமோ, எப்போல்லாம் உணர்வு பெறுறோமோ, எப்போல்லாம் அமைதி பெறுறோமோ, எப்போல்லாம் வந்து நம்ம தெளிவு பெறுறோமோ, அப்போல்லாம் அது ரமலான் காலம். இப்போ உங்களுக்கு ஓய்வில் இருக்கும்போது நீங்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு இறைவனுக்காக. புரியுதா? இறைவனுக்காக நோன்பு வைக்கணும்னு அர்த்தம் இறைவனை அருளை பெறுறதுக்காக, பாக்கியத்தை பெறுறது. இறைவனுக்கான அர்த்தம் இருக்கு. இறைவனை அருளை பெறுறதுக்கும், பாக்கியத்தை பெறுறதுக்கும், ஞானத்தை பெறுறதுக்கும், உள்ளட்சம் பெறுறதுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த நோன்பு நாள் என்ன செய்யணும்? வீடுல தான் தங்கணும், ஓய்வில் தான் இருக்கணும். நோன்பு அலக்கழிக்கக்கூடாது. நான் நோன்பு வச்சுட்டு உழைக்க போகிறேன், வியாபாரத்துக்கு போகிறேன், வெயிலில் போகிறேன், படிக்க போகிறேன், இப்படி உடம்பு அலக்கழிக்கக்கூடாது. இந்த நோன்பு எதுக்காக? நீங்கள் எப்படி வந்து உணவு சாப்பிடாம இருக்கீங்களோ அந்த மாதிரி உணர்வோடு இருங்க. வெறும் வந்து நான் வந்து சாப்பிடாம இருக்கேன், குடலுக்கு ஓய்வு கொடுத்துட்டேன், உடலுக்கு ஓய்வு கொடுக்கலாம், அது என்ன ஆகும்? இரவு உங்களுக்கு அத்தாட்சிங்கிறான். இரவு ஒரு அத்தாட்சி. என்ன இரவு அத்தாட்சி? இரவில் நம்ம ராத்திரி சாப்பிட்றதில்ல இல்லையா? 12 மணி நேரம் பகல் இரவு, 12 மணி நேரம் இரவு பகல் வந்து மாறி மாறி வருது. அப்போ இரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தூங்க போகும்போது நம்ம சாப்பிட்றதில்ல. சரியா? தாகம் கிடையாது, பசி கிடையாது, இன்னும் நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாமல் போயிடுச்சு. ஏன்னா பகலாச்சுன்னா நினச்சிடும் என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில், என்னுடைய பொறுப்பு, என்னுடைய பிள்ளைகள், இது எல்லாமே சொல்கிறோமா இல்லையா? நாளை என்ன நடக்குன்னு நினைக்கிறோம். அப்புறம் என்னுடைய உழைப்பு, அதுக்கப்புறம் என்னுடைய தேவைகள், இதெல்லாம் பகலில் இருக்குது. ஆனால் இரவாச்சுன்னா இறைவன் எல்லாம் பொறுப்பேற்றுக்கிறான். எல்லாம் பொறுப்பு நினைச்சுன்னா இப்போ நமக்கு ஒரு உறக்கத்தை கொடுக்குறான். சிறிது நித்திரை உங்களுக்கு பொய்ந்து கொள்ள மாதிரி செய்கிறேங்கிறான். இப்போ நமக்கு அந்த குடும்பம் தெரியல, நம்முடைய பொறுப்பு தெரியல, நம்முடைய வியாபாரம், அலுவலர்கள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் மறந்து போச்சு. சரியா? அதே நேரத்தில் நமக்கு தாகமும் இல்லை, பசியும் இல்லை, உழைப்பும் இல்லை, களைப்பும் இல்லை, மனசோர்வும் இல்லை, சங்கடமும் இல்லை, வருத்தமும் இல்லை, எல்லாமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு அமைதியான நிலைக்கு போயிடுறோமா இல்லையா? திருப்பி பகலானதுக்கப்புறம் நம்முடைய எல்லா கவனத்துக்கு வந்து எல்லா தேவைகளும் வந்துடுது. இப்போ நம்ம உழைக்க போயிடுறோம், களைப்பாயிடுறோம் இல்லையா? அப்போ நான் உழைச்சதான் எனக்கு சாப்பாடு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ என்ன சொல்கிறேன்? ஒவ்வொரு இரவும் நீங்கள் நோம்பில் தான் இருக்கிறீங்க. ஒவ்வொரு இரவும் நான் உங்களை பொறுப்பேற்றுக்கிட்டேன். இந்த பகல் உங்களை அந்த இரவுக்கான பாக்கியத்தை அடையுங்க. எப்படி இரவில் உங்களை பாக்கியத்தில் வாழ வைக்கிறேன்? காலைல டீல ஆரம்பிக்கிறோம், நைட் வரைக்கும் சாப்பிட்டே இருக்கோம், உடம்புலாம் சோர்ந்து போகுது, அசதியாகிடுது இல்லையா? சாப்பிட்டே இருக்கல, காலைல டீ சாப்பிட்றோம், அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், மதியானம் சாப்பாடு சாப்பிட்றோம், சாயங்காலம் மட்டும் சாப்பிட்றோம், பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டே இருக்கும். ஆனாலும் இரவாச்சுன்னா சோர்ந்து போயிடும். ஆனால் இரவில் பாருங்கள், சாப்பிட்றதே இல்லை, தண்ணி குடிக்கிறதும் இல்லை, ஆனால் எந்திரிக்கும் போது எப்படி இருக்கும்? நல்லா ஆரோக்கியமாக இருக்குமா இல்லையா? அது பாக்கியம் தானே. அந்த இரவுடைய பாக்கியத்தை நீங்கள் அடையணும்னு சொன்னால் இப்போ இறைவனுக்காக இந்த இரவை, அந்த இரவுடைய பாக்கியத்தை அடைகிறதுக்கு பகலே இந்த மாதிரி நோம்பு இருங்க, அமைதியாக இருங்க, அந்த பாக்கியத்தை அடையணும்ல. ஆனால் பகலையும் பசிக்குது, இரவுலையும் பசிக்க மாட்டேங்குது. அப்போ அந்த உறக்கம், ஓய்வு, அந்த தியானம், அந்த சிந்தனைக்குள்ளே போங்கிறான். அப்போ இரவு உங்களுக்கு அத்தாட்சி இல்லையா என்னுடைய பாக்கியத்தை அடைகிறதுக்கு? சரியா? அப்போ ரமலான் எத்தது என்றால் அதுதான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகும். வழிகாட்டிங்கிற வாழ்க்கைக்கு வழிகாட்டி, எப்படி வாழணும், படைப்பு நோக்கம் என்ன, உங்களில் செயலில் அழகானவர் என்று சோதிப்பதற்காக, செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக படைச்சிருக்கேங்கிறான். மரணத்தை வச்சுக்கேங்கிறான், காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அந்த செயலுக்கான கூலி என்னங்கிறான். அப்போ அந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றிதழ் கொண்டதாகும். தெளிவானதுங்கிறான். நம்பிக்கொண்டவர்களுக்கு தெளிவான சான்றிதழை கொண்டதாகவும் பிரித்தெழுதுமான குர்ஆன் இறக்கி வரப்பட்டது. ஆகவே உங்களை எவர் அதை அடைகிறாரோ, காலத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்க வேண்டும். எனினும் நோயாளியாகவோ அல்லது பயணித்திருந்தாலோ பின்னொரு நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். நான் நோயாளியாக தான் நோன்பு இருப்பேன், நான் மாத்திரை போட்டுக்கிறேன், சாயங்காலம் ஊசியை போட்டுக்கிறேன், நான் நோன்பு இருப்பேன், எனக்கு முடியல, இருந்தாலும் மற்றவங்களுக்காக நான் நோன்பு வச்சோம், இறைவனுக்காக வைக்கிறது கிடையாது.
நம்ம எது செஞ்சாலும் இவனுக்காக சொல்கிறோம், வெறும் சடங்காக சொல்கிறோம். ஆனால் அவன் செய்யறதுல மற்றவங்களுக்காக தான், மற்ற காமிக்கிறதுக்காக செய்யும், பெருமைக்காக செய்யும். இப்படி தானே? அப்போ நோயாக இருக்கும்போது அர்த்தம், பலகீனமாக இருக்கும்போது நோம்பு கிடையாது, பிராணத்தில் இருக்கும்போது நோம்பு கிடையாது, மாதவிடாய் காலங்களில் நோம்பு கிடையாது. சரியா? கஷ்டமாக இருக்குது, எனக்கு வறுமையில் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி நோம்பு இருந்துறேன், அப்படியே இருக்கக்கூடாது. இது சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டமாக இருக்குது, சரி நோம்பு வச்சிடலாம், அப்போ சாப்பாடு தான் இல்லை நோம்பே வச்சிடலாம், அப்படியே நோம்பு கிடையாது. தண்ணியாச்சும் குடிச்சுங்க, இருக்குது சாப்பிட்டுங்க. எப்போ நோம்பு அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும்போது, மன அமைதியாக இருக்கும்போது, எல்லாம் இருந்து அதை தவிர்க்கிறது. எனக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது, உணவும் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, நான் இப்போ மனக்கட்டுப்பாடோட அதை தவிர்க்கிறேன் அப்படிங்கிறது தான் நோம்பு. அதுதானே? சரி, அப்போ பின்னொரு நாட்களில் நோம்பு நோக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு லேசாக்க நாடுகிறானே தவிர அவங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை. லேசாக்க நாடுகிறான், சிரமத்தை நாடவில்லைங்கிறோம். குறிப்பிட்ட நாட்களில் பூர்த்தி செய்யவும். எதுக்காக? உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காகவும் அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் போட்டு நன்றி சொல்வதற்காகவே ஆகும். நேர்வழி காட்டியதுக்காக நோன்பு வைக்கிறான், அவன் மகத்துவத்தை போட்டு நன்றி சொல்வதற்காக நோன்பு வைக்கிறான். பட்னியாக கிடக்க வேண்டாம். உணராமல் நோன்பு வைக்கிறது பட்னியாக கிடக்கிறது. வேதம் புரியாமல் நோன்பு வைக்கிறதுங்கிறது சடங்கு. ரமலானுடைய சாராம்சமே முக்கியத்துவமே பார்த்தீங்கன்னா குர்ஆன் இறக்கப்பட்டது. அப்போ இந்த குர்ஆனே புரியல, விளங்கலை, நான் நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமா, சிந்திக்கிறோமா, இன்றைக்கி விளங்குச்சா, நோன்பு வைக்கிறோம், தப்பு கிடையாது. நோம்பு கால நேரமெல்லாம் இறைவன் சொல்லு, இந்த மாதத்தை தான் புண்ணியம் கிடைக்குது, இந்த மாதத்தை நன்மை செஞ்சு தான் அதிக புண்ணியம் கிடைக்கும், இந்த மாதத்தை சொர்க்கம்லாம் திறக்கப்படும், சொர்க்க வாசலம் திறக்கப்படும், நரக வாசலம் மூடப்படும், சைத்தான் விலங்கிட போடுவான். அப்படியா? இந்த மாதம் சைத்தான் விலங்கிட போடுவானா? அப்போ எந்த தீமை நடக்கிறதே இல்லையா? நம்ம டிவி பார்க்கறது இல்லையா, ஃபோன் பார்க்கறது இல்லையா, சினிமா பார்க்கறது இல்லையா, பொழுதுபோக்குறது இல்லையா, நம்முடைய குணக்கேடு ஆகுது இல்லையா? சொல்லுங்கள், சைத்தான் வழி எடுக்காமல் இருக்கானா? மக்கால புனித நகரம்னு சொல்கிறாங்க, அங்கே சைத்தான் இல்லைன்னு சொல்கிறாங்க, அங்கே தான் போய் சைத்தானை கல்லெறிகிறாங்க. புனித நகரத்தில் தூய்மையான நகரம், புனிதமாக பாதுகாக்கப்பட்ட நகரம் சொன்னால் அங்கே சைத்தான் இல்லை அப்படின்னா சைத்தானையை கல்லெறியணும், அது சடங்கு தானே. இப்படி நம்ம எல்லாமே புரியாமல் செஞ்சுட்ருக்கோம். சிந்தித்து உணர்ந்து செய்யும்போது அது அர்த்தமுள்ளதாக இருக்கும், அது நன்மையாக இருக்கும். அதனால் எதை நம்ம செஞ்சாலும், எதை நம்ம பேசினாலும், எதை நம்ம கேட்டாலும் சிந்திங்கங்கள், சிந்தித்து உணர்வுங்கள். மனிதன் சிந்தனைக்குரியவன், வேதம் சிந்தனைக்குரியவன். இப்படி மனிதன் சிந்தனைக்குரியவன், வேதம் சிந்தனைக்குரியது. சிந்திக்காத மீது வேதனை ஏற்படுத்துறீங்க. நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, ஆராய வேண்டாமா, இதயத்தில் பூட்டு போட்டிருக்கா? சிந்திப்பு போட்டு நான் எளிதாக்கிருக்கேன். குர்ஆனை சிந்தித்து உணர்வு போட்டு எளிதாக்கியிருக்கோங்க. அதில் வெறுமனே நானும் முஸ்லீம் சொல்லிட்டு, நானும் தொழுகிறேன், நானும் முஹம்மது நபியை பின்பற்றுறேன், நானும் அல்லாஹ் நம்புகிறேன், நானும் மறுமையை நம்புகிறேன், சடங்காக சொல்லிட்டுறாம உண்மையாக உள்ளத்தோட இப்படி அல்லாஹ் சொல்கிறது, இறைவன் சொல்கிறது எப்படின்னு சொன்னால், அல்லாஹ்னா ஏக இறைவன், அவனை தவிர இறைவன் இல்லை. இந்த குர்ஆன் மனிதர்களுக்கானது தான். நம்பிக்கையாளர் முஸ்லீம் தான் நம்பிக்கையாளர்கள். அது அரபியில் முஸ்லீம் நம்பிக்கையாளர், யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் நம்பிக்கையாளர் முஸ்லீம்கள். ஆனால் முஸ்லீம்லாம் இருக்கிறோமா, நம்ம அவனுக்கு பயந்து வாழ்கிறோமா? கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் பல கடவுள் நம்புறவங்க இருக்கிறாங்க. என்னை கடவுள் நம்புறப்பா நான், ஆனால் எனக்கு கடவுள் யாரும் தெரியல, ஞானம் இல்லை, அதனால் பார்த்ததெல்லாம் கடவுள் நம்பிட்டு இருக்கிறேன். அப்படிதானே? அப்போ கடவுளை உணர்றதுக்கான ஞானம் வேணும், சிந்தனை வேணும். அப்போ நீங்கள் சிந்திக்கும் போது நீண்ட ஆயில கொடுத்துருக்கேங்கிறான். அதனால் இந்த காலம் கொடுக்கப்பட்ட சிந்திக்கக்கூடிய காலம், உணர்வுபடக்கூடிய காலம், உள்ளட்சம் பெறக்கூடிய காலம் இப்போ வேணால் முடியல. அந்த இறுதி நாளில் சிந்தித்து பிரயோஜனமே கிடையாதுங்க. எல்லாரும் சிந்தி இறைவன் சொல்கிறான், அந்த நாள் மனிதன் உணர்வு பெறுவான், அந்த உணர்வு எந்த பிரயோஜனம் கிடையாதுங்க. அப்படித்தானே? அதனால் இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன? ரமலான் அப்படிங்கிறது சிந்தனைக்குரிய காலம், தியானத்துக்குரிய காலம், உணர்வு பெறக்கூடிய காலம், ஞானம் பெறக்கூடிய காலம், அருளை பெறக்கூடிய காலம். இப்போ நோவு கடமையாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தனித்தனியாக இருக்கும். அதில் எங்கள் இறைவனே எங்களுக்கு வேதத்தை பற்றி ஞானம் கொடு, சிந்தனைக்குரிய ஞானம் கொடு, உன்னை பற்றிய ஞானம் கொடு, எங்களை பற்றியான ஞானம் கொடு, படைப்பின் யோகத்தை பற்றி ஞானம் கொடு, இன்மை மறுமைக்கான ஞானம் கொடு, படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கான ஞானம் கொடு. எவருக்கு ஞானம் கொடுக்கப்படும் 20 தான் நாடியவருக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். எவருக்கு ஞானம் கொடுக்கப்படுது கணக்கில்லா நன்மை கொடுக்கக்கூடாது. ஆனால் கணக்கில் நன்மை கொடுக்கப்பட்டவரை நம்மளும் நம்ம குடும்பத்தார் நம்முடைய சந்ததிகளும் ஆகணுமா இல்லையா? அதான விருப்பம். அதனால் வேதத்தை ஓத வேண்டாம், மந்திரம் உளர வேண்டாம், அது மந்திரம். அதனால் வேதத்தை சிந்தித்து உணர்ந்து அதை பின்பற்றணும். அதில் நபி சொல்லுவாங்கல்ல, படித்தவங்கள 25ல் 30, அதோட தொடர்ச்சி நிறையா இருக்குது. அதெல்லாம் நடந்து நம்ம அடுத்து பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க? என் இறைவனே என்னுடைய சமூகத்தை இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள். என்னுடைய சமூகத்தார் என்னுடைய கவுமு, என்னுடைய உம்மத்து, அரபில் முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டாருன்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அது இறைவன் சொல்கிறேன், சொல்ல வேண்டியதான் கடம்பா, உண்மை பொறுப்பு கிடையாது. நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், உங்களை நீங்களே நிர்பந்திகளாக வேண்டாம், சொல்லிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அதனால் அந்த ஒரு இடத்துக்கு போய் நம்ம போய் நிற்காம, என் இறைவனே எங்களை வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும்
வேதத்துக்கு சாட்சியாளர்களாகவும், நன்மைக்கு சாட்சியாளர்களாகவும், உண்மைக்கு சாட்சியாளர்களாகவும், பயபக்தி சாட்சியாளர்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்களையும் குடும்பத்தாரையும் சந்தைகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. எல்லா புகழும் வேதத்தை விளக்கத்தை கொடுத்து தெளிவுபடுத்திய இன்னும் அதுக்கு சாட்சி வாழ வைக்கிறதுக்கு நீ போதுமானவன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு.